பெண்களும் நற்குணங்களும் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான பெண்கள் சார்ந்து அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில இயல்பான அல்லது சில குண இயல்புகளை பற்றி உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். எப்பொழுதுமே இந்த குணங்கள் சம்பந்தமான பண்பாடுகள் சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் நம்ம ஒரு நல்ல புரிதலில் இருக்கணும். இது இரண்டு வகையாக நம்ம என்ன செய்யணும், பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று மனிதனுக்கே உரிய இயல்பாக அல்லாஹு தாலா படைத்திருக்கக்கூடிய, அதாவது மனிதன் மஃப்தூராக அதிலே பிறக்கின்ற நேரத்திலேயே அந்த இயல்புகளோடு படைத்திருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள், அது மனித இயல்பில் இருக்கக்கூடியவைகள். இப்போ அல்லாஹு தாலா குர்ஆனில் மனிதன் அஜூலாக அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான், அவசரமாக நம்பிக்கை இழக்கக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், நல்லதை அதிகம் விரும்பக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், தனக்கு தீங்கு நடக்கக்கூடாது என்கின்ற அந்த மனோபாவத்திலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இது போன்று மனிதன் அறியாமை குணத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் சிரமத்திலே என்ன செய்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான் என்று வரக்கூடிய சில இயல்புகள். இந்த இயல்புகள் எல்லாருக்குமே பொதுவானவை. இது அதாவது ஒருவருக்கு இருக்குது ஒருவருக்கு இல்லை என்பதல்ல. மனிதர்களுக்கு இந்த இயற்கையான இயல்புகளை சேர்த்து தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், படைத்திருக்கிறான். இதில் ஆணுக்கு சில இயல்புகள் வேறுபடலாம், பெண்ணுக்கு சில இயல்புகள் என்ன செய்யலாம், வேறுபடலாம். ஆனால் இதிலிருந்து ஒரு ஆணோ பெண்ணோ அதாவது தவிர்க்க முடியாது. இப்போ உதாரணமாக அல்லாஹு தாலா லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்திலே படைத்திருக்கிறோம்னு அல்லாஹு தாலா சொல்கிறார். இப்போ இது சிரமம் என்பதை மனிதனுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் மனிதன் அனுபவிச்சே ஆக வேண்டும். அப்போ இந்த சிரமம் என்பது யாரும் அடுத்தவரை குறை சொல்ல இயலாது. சிரமம் என்ற விஷயத்தில் அடுத்தவரை யாரும் குறை சொல்ல முடியாது. காரணம், எல்லா இடத்திலும் சிரமம் என்கின்ற ஒரு இயல்பு, கஷ்டம் என்கின்ற இயல்பு இருக்கும். மனிதன் வயிற்றில் குழந்தையாக தங்கிய நாளிலிருந்து மரணிக்கின்ற நாள் வரைக்கும் அவன் அடைந்த சந்தோஷங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிரமம் கலந்ததாக தான் இருக்கும். அதோட கஷ்டங்கள் இருந்து தான் இருக்கும். அந்த கஷ்டங்களை தவிர்த்த ஒரு மகிழ்ச்சி என்றது இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கிற சந்தர்ப்பத்திலேயே சில கஷ்டங்கள் ஞாபகம் வரும். அப்படின்னா என்ன, கவலைகளை மறந்த சந்தோஷம் என்று ஒன்று மனிதனுக்கு என்ன இல்லை. இது இயற்கையானது, இது இயல்பானது, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன இருக்கக்கூடிய ஒன்று. ஆணை விட சில பொழுது பெண் இதில் வித்தியாசப்படலாம், பெண்ணை விட சில பொழுது ஆண் என்ன செய்யலாம், வித்தியாசப்படலாம். ஆனால் இதெல்லாம் மஜ்பூல் அலஹி, மனிதன் பிறக்கின்ற நேரத்திலேயே அந்தந்த இயல்புகளோடு தான் என்ன படைக்கப்பட்டிருக்கிறான். கெட்டதை வெறுக்கக்கூடிய தன்மை, நல்லதை விரும்பக்கூடிய தன்மை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அதாவது அந்த பெண்ணுக்கு என்ன, அந்த அந்த மனிதனுக்கு என்ன, நல்லதையும் கெட்டதையும் அல்லாஹு தாலா என்ன செய்தான், உள்ளுணர்வை கொடுத்தான், உணரக்கூடிய உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்விலிருந்து மனிதன் வெளியாகவே இயலாது. உலகமாக குற்றவாளியாக மாறிட்டாலும் சரி, உலகத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக மாறிவிட்டாலும் அவனுக்கு மனசை உறுத்தக்கூடிய அந்த பகுதியிலிருந்து அவனால் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. இது ஒரு அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய அதாவது இயற்கையான இயல்புகள் அப்படி என்று சொல்லக்கூடிய அம்சங்கள். இன்னொரு பகுதி உண்டு, என்ன அப்படி என்று சொன்னால் குணங்கள் சார்ந்தது, நற்குணங்கள் சார்ந்த விஷயம், அஹ்லாக் சார்ந்த விஷயம். அதை நாம் இயல்புகள் சார்ந்த அதாவது குணாதிசயங்கள் என்று சொல்லலாம். இது பண்பாடு சார்ந்த குணாதிசயங்கள். இயல்புகள் சார்ந்த குணாதிசயங்கள் என்றால் அப்படித்தான் மனிதன் பிறக்கிறான். ஆணுக்கும் வேணுக்கும் என்றால் அதில் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேணுமெண்டா என்ன செய்யலாம், சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் என்ன செய்யலாம், வரலாம். அதே போல் அதாவது பண்பாடு சார்ந்த குணங்கள் என்று சொன்னால் அதாவது உண்மை பேசுகிறது, நேர்மையாக நடந்து கொள்வது, பொறுமையாக இருக்கிறது, மன்னிச்சு விடுறது, அதுபோல் விட்டு கொடுக்கிறது, தாராளத்தன்மை, தர்ம குணம், ஈகை குணம், இதெல்லாம் பண்பாடு சார்ந்த குணங்கள். இந்த பண்பாடு சார்ந்த குணங்களிலும் கூட சிலருக்கு சிலது இயல்பாக அமைஞ்சிரும், சிலருக்கு அது போராட்டமாக அமைஞ்சிரும். சிலருக்கு சிலது இயல்பாக அமைந்து விடும், சிலருக்கு அது போராட்டமாக அமையும். சிலரை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால், பண்பாடு சார்ந்த குணங்களில் தர்மம் என்ற குணம் மனிதனுக்கு இயற்கையாக முழுமையாக என்ன செய்வதில்லை, எல்லோருக்குமே அமைவதில்லை. அந்த பண்பாடு சிலருக்கு என்ன செஞ்சிரும்னா, கொடுக்கக்கூடிய தன்மையோடு என்ன செஞ்சிடும், அமைஞ்சிடும். அவங்களுக்கு தர்மம் செய்வது மிகவும் லேசாக இருக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்கறது மிகவும் லேசாக இருக்கும். யாரும் கேட்டால் மனசு அவர்களுக்கு உருகிவிடும். அவசரமாக கொடுத்துடணும், நிறைய கொடுத்துடணும் என்ற எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு இயற்கையாக வரும். முன்னால் உள்ளவர் நல்லதுக்கு கேட்குறாரா கெட்டதுக்கு கேட்குறாரா என்று இல்லாமல் கேட்டுட்டாரே என்றதுக்காக வேண்டிய கொடுக்கக்கூடிய மனோபாவம் அவங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும். இன்னும் சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால் பொறுமை குணம் இருக்கும்.
எந்த அளவுக்கு பொறுமை குணம் அவங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இவருக்கு சரியான சிந்தனை இல்லையோ, இது சோதனை என்று விளங்கக்கூடிய ஆற்றல் இல்லையோ, இப்போ அல்லது ஒரு அறிவற்றவராக இருப்பாரோ என்ற அளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க. அந்த பொறுமை என்ற பண்பாடு சார்ந்த குணம் அவங்களுக்கு இயல்பாக என்ன செஞ்சிருக்கும், அமைந்திருக்கும். சிலருக்கு வெட்க குணம் என்ன செஞ்சிருக்கும்னா, வெட்க குணம் பெண்களுக்கு படைப்பிலேயே பெண்களுக்கு இயல்பானது. ஆனால் அதில் ஒரு பகுதி பண்பாடு சார்ந்தது. அந்த வெட்க குணம் அவங்களுக்கு சிலருக்கு என்ன செய்யும்னா ஆழமாக என்ன செஞ்சிருக்கும், பதிஞ்சிருக்கும் வெட்க குணம் என்றது. அது அவங்களால மார்க்கம் மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய விஷயங்களை கூட செய்ய முடியாத அளவுக்கு வெட்கம் என்ன செய்யும் இருக்கும். மார்க்க கேள்வி கேட்கறதுக்கு என்ன செய்யறது, வெட்கப்படக்கூடிய வெட்கப்படக்கூடிய லெவலில் என்ன செய்வாங்க, அவங்க இருப்பாங்க. கணவனோட கூட அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களை பேசக்கூடியதுக்கு வெட்க குணத்தோடு என்ன செய்வார்கள், அவர்கள் இருப்பார்கள். இது அதாவது பண்பாடு சார்ந்த சில குணம். அப்போ சிலருக்கு இயல்பாக அமைஞ்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு அதாவது அந்த குணங்கள், அதாவது இப்போ உதாரணமாக அதில் கெட்ட குணங்கள்னு வைங்களேன். இப்போ கோபம் எடுங்க, கோபம் என்ற அந்த கெட்ட குணம் சிலருக்கு அவசரமாக கோபப்படக்கூடிய, அவசரமாக ஆத்திரப்படக்கூடிய, அவசரமாக ரோசப்படக்கூடிய சில குணங்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சிடும், சில நபர்களுக்கு அதிகமாக அமைஞ்சிடும். ஆணோ பெண்ணோ சிலருக்கு அதிகமாக என்ன செஞ்சிடும், அமைந்து விடும். இப்போ ரோசம் என்ற குணம் பெண்களுக்கு என்ன செய்ய, ஆண்களுக்கும் ரோசம் உண்டு, பெண்களுக்கும் ரோசம் உண்டு. ஆண்கள் ரோசப்படக்கூடிய துறை வேறு, பெண்கள் ரோசப்படக்கூடிய துறை வேறு. பெண்கள் ரோசப்படக்கூடிய துறையில் சில பெண்களுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ரோசத்தை படைத்திருக்கிறார். சிலருக்கு அதிக குணத்தோடு என்ன செஞ்சிடும், அதிக அளவோடு அந்த ரோசம் என்ற குணம் என்ன செய்துவிடும், அமைந்து விடும். அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது 2 பகுதிகள். இது மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நமது அஹ்லாக்குகளை, நமது பண்பாடுகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எப்படி நம்ம அதாவது கட்டமைத்துக் கொள்வது, வளர்த்துக் கொள்வது, கட்டுப்படுத்திக் கொள்வது, சீர்படுத்திக் கொள்வது என்பதற்கு இதெல்லாம் பிரயோஜனமாக அமையும். முதலாவது அம்சம், பிறக்கின்ற பொழுதே இயல்பிலேயே மனிதனுக்கென்று அமையக்கூடிய குணாதிசயங்கள். அது பிறப்பிலேயே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இது யாருக்கும் என்ன வித்தியாசம் என்ன செய்யாது இருக்காது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேணும்னா என்ன செய்யலாம், வித்தியாசம் இருக்கலாம். இரண்டாவது அதாவது அது இயல்பு சார்ந்த குணங்கள். இரண்டாவது பண்பாடு சார்ந்த குணங்கள். பண்பாடு சார்ந்த குணங்களில் அதாவது அதில் கூட ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா நல்ல குணங்களை அதிகமாக படைத்திருக்கலாம். அதே போல் கெட்ட குணங்களை அதிகமாக என்ன செஞ்சிருக்கலாம், படைத்திரு இயல்பா மஜ்பூல் அலைஹி, அவர் அதிலேயே என்ன செஞ்சிருப்பார், அந்த பண்பாடு சார்ந்த குணங்கள் அவங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கும். நல்ல குணங்களும் சில பொழுது என்னது அமைஞ்சிங்க. அல்லாஹ் தஆலா நீதியானவன், எல்லாருக்கும் சில நல்ல குணங்கள் அதிகமாகவும் சில கெட்ட குணங்கள் அதிகமாகவும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், படைச்சிருப்பான் சோதனைக்காக. அது அல்லாமல் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போராடி வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கும். இப்போ பொறுமையாகவே இருக்கக்கூடியவர் சில நேரங்களில் அவர் கோவப்பட வேண்டிய கடமை என்ன செய்யும், அவருக்கு இருக்கும். அதை அவர் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கும். தர்மத்தோடு இருக்கக்கூடியவர் அவர் தர்மத்தை சில இடங்களில் கொடுக்காமல் இருக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா பாருங்க, வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அதாவது விபச்சாரம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு உள்ளத்தில் கருணை வரக்கூடாது, அவர்கள் மீது குற்றவாளிகள் மீது கருணை வரக்கூடாது என்றார். இப்போ அல்லாஹ்வுடைய பண்பாக நம்ம சொல்றோம், அல்லாஹ்வுடைய பெயர்கள் உண்டு ரഊஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூமின்களோட ரഊஃப், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றா அந்த ரஃபத் வரக்கூடாதுன்றான். அந்த ரஃபத் வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அந்த ரஃபத் உங்களுக்கு வரக்கூடாது. அப்போ கருணை என்ற இயல்பான குணத்தோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு சிலருக்கு பண்பாடு சார்ந்த அந்த கருணை குணம் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அவருக்கு பெரிய போராட்டம். இது விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கப்படுது, கசையடி கொடுக்கப்படுது. அவருடைய உள்ளத்தில் இயல்பான கருணையிலேயே போராட்டம் வந்துடும். இயல்பான கருணையிலேயே அதிகமாக கருணை அமைஞ்ச ஒரு மனிதராக அவர் இருப்பாராக இருந்தால் அவரால் இந்த தண்டனை அவருக்கு ஒரு சோதனை, இதை பார்க்குறது அவருக்கு சோதனை. அவர் இந்த வசனத்தை எடுத்துக்கணும், வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு அவர்கள் குற்றவாளிகள் விஷயத்தில் கருணை வரக்கூடாது. அப்போ கருணையை அடக்குவது அவருக்கு போராட்டம், கருணையை அடக்குவது அவருக்கு ஒரு சோதனையாக என்ன செஞ்சிரு ஆயிரும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல குணாதிசயமாக மனிதனுடைய இயல்பாக அமைஞ்ச கருணையால் தான் மனிதர்கள் யாருக்கு அநியாயம் நடந்தால் வேதனைப்படுறது, அது இயல்பானது. ஆனால் ஒருவருக்கு அது பண்பாடு சார்ந்து அதிகமாக அமைஞ்சிட்டு சொன்னால் அவருக்கு அது பெரும் யுத்தம், அவரால் பார்க்க சகிக்கலாது. அதனால தான் இன்றைக்கு சில கண்டென்ட்கள் வர டைமில் இதில் உள்ள சில வீடியோக்கள் உங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் என்ன செய்யும் இருக்கும், உங்களோட மனசை காயப்படுத்துகிறாங்க, பார்க்க அதை தேடி பார்க்குறாங்கலாம் இங்கே, அதை தவிர்த்துட்டு போகிறவங்க இருக்கு, அதை தேடி பார்க்குறவங்க இருக்கு. இதுலேருந்தே உங்களுக்கு சில உதாரணங்கள் எடுத்துக்கலாம். உண்டு மனித இயல்பில் பாதிப்பான அதாவது காட்சிகளை பார்க்குற சக்தி குறைவு. ஆனால் சிலருக்கு பண்பாடு சார்ந்து அது என்ன செய்யும், தைரியம் கூட அமைஞ்சிருக்கும். தைரியம் கூட அமைந்தவர்கள் வெற்ற காட்சியெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி பார்ப்பாங்க, அணுவா என்ன செய்வாங்க பார்ப்பாங்க.
அவங்களுக்கு ஒரு தைரியமாக தாங்கக்கூடிய சக்தி கூடுதலாக என்ன செஞ்சிருக்கும், அமைந்திருக்கும். சிலருக்கு அது முடியாமல் இருக்கும். சிலருக்கு இதெல்லாம் சாதாரணமாக கோழி இருக்கிறது, ஆடு மாடு இருக்கிறது கூட பார்க்கறதுக்கு சக்தி இல்லாதவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற டைமில் அது அவருக்கு சோதனையாக, அப்படின்னா கருணையுடைய குணம் அதிகமாக உள்ள ஒரு மனிதருக்கு இந்த தண்டனைகள் சோதனையாக அமையும். அப்படிப்பட்டவர்கள் தங்களோட இயல்புகளை புரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அவசரமாக எதுக்கும் ஒரு முடிவு சொல்லி தீர்ப்பு சொல்லி போறேன்னா கருணை சார்ந்ததே எல்லாம் இருக்கும். கருணை மட்டுமே இருக்கிறவரால் ஒரு நிர்வாகத்தை செய்யலாது. வெறுமனே கருணை மட்டும் அதிகமாக ஒருத்தருக்கு பண்பாடு ரீதியாக அமைச்சிட்டு வைங்கிற நல்ல விஷயம். இந்த ஒரு ஆள் கேட்குறாரு, கருணை உள்ளவர், நான் அதிக இறக்கம் உள்ளவனாக இருக்கிறேன், என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் அதை மொத்தமாகவே நல்ல குணம்னு என்ன செய்யலாது, எடுத்துடையலாது. கருணை நல்ல குணம் அசுல்ல, கருணை அசுல்ல நல்ல குணமாக இருந்தாலும் இது நிர்வாகம் பண்ணுறதுக்கு இயலாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேருக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்ல போக வேண்டாம், தலைவராக போக வேண்டாம். தமரன், அதாவது 2 பேருக்கு இடையில தலைவராக என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன காரணம்? பலகீனம். இன்னக்க தஈஃப், நீங்கள் பலகீனமானவர் அங்கே சொல்கிற உடல் பலகீனம், அவர் உடலில் பலமானவர், உள்ளத்தால் இறக்கம் கூட அவர் அதிகம். அப்போ நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்றாங்க. அப்போ இது நிர்வாகம். ஒரு அஹ்லாக்கை நம்ம எப்படி அணுகணும் என்பதற்கான முக்கியமான ஒரு அம்சம். சிலது இருக்குது, நம்ம நல்ல பண்பாடுகள் சிலருக்கு அமைஞ்சிருக்கும், அதை நம்ம பாராட்டி வளர்க்கணும். எப்பயும் நல்ல விஷயங்கள் ஊக்கப்படுத்தப்பட்டால் வளரும், வணங்கிட்டா கெட்ட விஷயங்கள் ஊக்கப்படுத்தப்பட்டாலும் வளரும். அதனால் ஊக்கப்படுத்தல் கவனமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் அதாவது அப்துல் கைஸ், அப்துல் கைஸ் நபித்தோழர்களில் ஒருவர், அந்த அப்துல் கைஸ் அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவரில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சமுதாயத்துக்கு சேர்த்து நீங்கள் இஸ்லாத்துக்கு பையத் செய்யுங்கன்றாங்க. உங்களோட சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இல்லை, நான் அவங்களோட மஷூரா பண்ணிட்டு என்ன செய்கிறேன் சொல்கிறேன், பேசிட்டு சொல்கிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவரை பார்த்து சொல்கிறாங்க, இன்ன ஃபீக்கலா ஹஸ்லத்தை யுஹிப்புஹும் அல்லாஹு வ ரசூலு, உங்கள்கிட்ட 2 பண்பாடுகள் இருக்கு, அல்லாஹ்வும் தூதரும் விரும்புகிறாங்க. என்னது? அல் ஹில்மு அல் அனாத், நிதானமும் இறக்க குணமும் என்றாங்க ரசூலுல்லாஹ். நிதானமும் இறக்க குணமும். இப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்கிற டைம் உங்களுக்கு இந்த 2 பண்புகள் என்ன செய்து இருக்கு, அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறேன்னு ஆர்வப்படுத்துறாங்க. அபூதர் அல் கிஃபாரியை பார்த்து சொல்றாங்க, இன்னக்க தஈஃப், நீங்க பலகீனமானவர், அதே கருணை தான், நீங்க இதை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. தலைவராக என்ன செய்யக்கூடாது, நீங்க வரக்கூடாது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அங்க கருணை இருந்துச்சு, ஆனால் அந்த கருணையில ஒரு நிதானம் என்ன அங்க இல்லை. இங்க விட்ட கருணை இருக்குது, நிதானம் என்ன செய்யுது, சேர்ந்திருக்கு. இதனால சொல்லுவாங்க இரட்டை பண்புகள் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பு, அது முக்கியமான தலைப்பு தான் இந்த குணங்கள் சார்ந்த விஷயத்தில். இரட்டை பண்புகள், இது தலைப்புடைய நோக்கமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எங்களோட அஹ்லாக்குகளை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வதும், அடுத்தவர்களுடைய அஹ்லாக்குகளை அடையாளம் கண்டு அவர்களோடு எப்படி பழகுவது என்பதை புரிந்து கொள்வது தான் நோக்கம். அப்போ இரட்டை பண்புகள் இருக்கும். இந்த இரட்டை பண்புகள் என்ன ஒன்று நிரப்பக்கூடிய நல்ல பண்புகள், அது அமைஞ்சிட்டுண்டா அது கிட்டத்தட்ட அஹ்லாக்கில் ஒரு பூரணமான குணம் மாதிரி. அல்லாஹ் தஆலா கிஃப்டாக கொடுத்ததுகளும் இருக்கும். இதில் சிலது நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டிய மனசும் இருக்கும், அடுத்தவங்கள்ட்ட நாங்கள் புரிஞ்சு தீர்ப்பு சொல்ல வேண்டியதும் இருக்கும். அல் ஹில்மு அல் அனாத், நிதானமும் கருணையும் என்றாங்க. அப்போ கருணை இருக்கணும், நிதானம் என்ன செய்யணும், இருக்கணும். கருணை இருக்கணும், நிதானம் இருக்கு. இப்போ என்ன சமுதாயம் அவசரமாக இஸ்லாத்துக்கு வந்துடணும் அப்படின்ற அந்த கருணை காரணமாக அவர் பையத்து செய்யலை, கொஞ்சம் நிதானமாக இருந்தார். பேத்து நான் என்ன செய்கிறேன், நான் அந்த சமுதாயத்தோட மஷூரா பண்ணிட்டு வாரேன் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். கருணை அதிகமாக இருக்கின்ற பொழுது தலைவராக போவது என்பது ஒரு ஆபத்தான நிலை. இதுதான் அரசியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான், முதலீடு. அரசியல் முதலீடு என்னென்னா, மீடியாக்கள ஒரு கட்சிக்கு எதிரான அல்லது தலைவருக்கு எதிரான அல்லது ஒரு கணவனுக்கு எதிரான, ஒரு கம்பெனியோட பிரின்சிபல், ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபலுக்கு எதிரான, அதுபோல் எல்லாவோட நிர்வாகத்துக்கு எதிரான முதலீடும் கருணை இன்வெஸ்ட்மெண்ட் தான். அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, மனிதன்ட்ட கருணை என்ற இயல்பாக இருக்கும். அதில் சிலர் பண்பாடு சார்ந்து கருணைகள் கூட குறைய நிறைய உள்ளவங்க இருப்பாங்க. அப்போ இறக்க குணத்தை அதாவது செய்திகளில் கலந்து போட்டுவிட்டோம்னு சொன்னால் அது எல்லாருக்கும் எதிராக, நிர்வாகம் பண்ணுற எல்லாருக்கும் எதிராக என்ன செய்யும், அது மாறும். அதான் சொல்கிறேன், இறக்க குணம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அதில் நிதானமும் இல்லைன்னா அவரால் நிர்வாகம் செய்ய முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படின்டா நிதானம் இல்லாத மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த செய்தியை பரத்துவிட்டான்னு வைங்களே, இந்த தலைவர் இவரை சிறைச்சாலையில் அடைத்து விட்டாருன்னா அவருக்கு எதிராக எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அதே போல் என்னது, இந்த கணவர் இந்த மனைவியை அடிக்கிறாருன்னா அவருக்கு எதிராக எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, கிளம்பிடுவாங்க. இந்த பொஸ் இருக்கிறார், அவர் எந்த சேலரி ஒழுங்காக கொடுக்குறாரு இல்லைன்னா அவருக்கு எதிராக எல்லாரும் கிளம்பிடுறது. பிரின்சிபல் ஒரு ஊரில் உருப்படியாக ஒரு பிரின்சிபலை வைக்கலாது, என்ன காரணம், இந்த கிளம்பிடுறது. சரியா, எதை அவன்ட்டு சொன்னோன்னே அவசரமாக கிளம்பிடுறது. இதுதான் இந்த நிர்வாகங்கள் சீர்குலைவதற்கு இந்த மீடியாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த நிதானமின்மை என்ன செஞ்சிடும் சொன்னால் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். இதில் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 1000 மட்டும் அழகாக ஒரு சேலரியை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பார்.
அந்த கடைக்கு போகிறது, அந்த ஹோட்டலில் போய் தின்னுட்டு எல்லாம் செஞ்சுட்டு எவ்வளோ செலரி தராங்கன்னு கேட்குறது. இப்படி தான் 15 தராங்க 30 தராங்கன்ற, அவ்வளோ தராங்க, இதில் இருக்கிறது போல பிச்சை எடுக்கலான்ட்டு அவன் போயிடுறது. சரியா? போனதோட இவருக்கு அதில் போனதுலேருந்து இவனை மனசு குறுகுறுப்பாகவே இருந்துட்டுருக்கு. அப்போ எந்த வேலையும் என்ன செய்ய மாட்டார், அதாவது செய்யாமல் அவர் பௌஸ்தார வேலையெல்லாம் இது எனக்கு செய்யலாது அது எனக்கு செய்யலாது என்று சொல்லி இந்த கடையில் நான் சிலரி எடுக்கிறது போல வீட்டில் பிச்சை எடுக்கிறனால மட்டும் சொல்லிடுவார். அதோடு அந்த கடையிலேருந்து அவர் விலகிட்டாரா, வேலை இல்லாமல் ரோட்டில் உட்காந்துட்டிப்பார். இது யார் சொன்னதை கேட்டு இந்த கருணையில் மகானாய்ப்பார், அவர் சொன்ன பேச்சை கேட்டு இவனுக்கு தொழில் என்ன செஞ்சிரு இல்லாமல் போயிரு. இதுதான் பெரும்பாலான விஷயங்களுக்கு என்ன செய்கிறது நடக்கிறது. அதனால் எப்பையும் கருணை பண்பு என்பது நிதானம் கலந்ததாக இருக்க வேண்டும், அது பூரணமாகிடும். அதே போல் பாருங்கள், சில பண்புகள் ஒன்று பூர்த்தியாக்கும் இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் நிறைய வசனங்களை பாரு 2 கலந்து வரும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா கஃபூருன் ரஹீம் என்று வரும், மன்னிப்பவன் கருணை உள்ளவன் வரும். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன, அதாவது அசீஸ், அதே போல் ஜப்பார், அதே போல் என்னது, இந்த மாதிரி சில பண்புகள் சேர்ந்து வரும். அல்லாஹ் தஆலா மிகைத்தவன் அப்படி என்ற பண்போடு சேர்ந்து வரும், ஹலீம் என்றது சேர்ந்து வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று பூரணப்படுத்தக்கூடிய மாதிரியான பண்புகள் மனிதர்களுடைய விஷயம், இறைவனுடைய விஷயத்தில் எல்லாமே பூரணம். உதாரணமாக இன்ன ஹைர மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன் அந்த வசனம் வரும். நீங்கள் ஒரு ஆளை வேலைக்கு வைப்பதிலேயே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன, அதாவது மிகவும் பலசாலியும் தான் நம்பிக்கையாளர் தான் வருது. ஒருத்தர் நல்ல பலசாலியாக இருக்கிறார். அப்போ பலம் என்ற இயல்பு ஆணுக்கு அல்லாஹ் தஆலா உடல் ரீதியாக கொடுத்த ஒரு இயற்கையான விஷயம். அதில் ஒருத்தர் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர்கிட்ட பண்பாடு சார்ந்த ஒரு பண்பு இருக்கு, என்னது, நம்பிக்கை. அப்போ கவி அல் அமீன், அவர் உடலால பலசாலி, நம்பிக்கையில் அவர் பூரணமார், சூப்பரான ஆள் நம்பிக்கையில். அப்போ அப்படிப்பட்டவரை வேலைக்கு வைக்கலாம். நம்பிக்கையாளர் உடல் பலம் இல்லை என்றாலும் வேலைக்கு வைக்கலாது, உடல் பலம் உள்ளவர் நம்பிக்கையில் என்றால் என்ன செய்யலாது, வேலைக்கு வைக்கலாது. இன்னி ஹஃபீதுன் அமீன். இதையே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை பூமியுடைய பொருளாதார பொறுப்புக்கு என்னை நியமிங்கள். நான் இன்னி ஹஃபீதுன் அமீன், நான் அதாவது பாதுகாப்பானவன் நம்பிக்கையாளன் அப்படின்றார். அங்கே கவி, சரியா, அல் அமீன், இங்கே ஹஃபீதுன் அமீன். இந்த ஹஃபீத் என்னென்னா பேணக்கூடிய இதில் சக்தி எல்லாம் இங்கே அவருக்கு உடல் ரீதியான சக்தி எல்லாம் இருக்கு. அமீன் என்ன, நம்பிக்கையாளன், வழங்கிட்டா. அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பார்க்கலாம்டா, இந்த 2 பண்புகள் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது 2ம் ஒன்று என்ன செய்யும், பூர்த்தி செய்யும். ஒன்று மட்டும் இருந்தால் அது ஒரு பூரணம் அடையாத நற்குணமாக என்ன செய்யும், அது இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சில விஷயங்கள் இப்போ கெட்டதுலேயும் பாருங்க, பூரணமான நற்குணங்கள் அமையணும்னா அந்த 2 இருக்கணும். உதாரணமாக வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா வஸ்பிர் சபரன் ஜமீலா, வழங்கிட்டா. அப்போ இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, வஸ்பிர் சபரன் ஜமீலா வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா ஃபஸ்ஃபஹி ஸஃபஹல் ஜமீல். அப்போ அதில் ஒரு அழகு, வெறுப்பில் ஒரு அழகு, பொறுமையில் ஒரு அழகு, அதுபோல மன்னிப்பில் ஒரு அழகு, இது சேர்க்கப்படுது. குர்ஆன் இப்படி 2 விதமான இது சேர்ந்தவைகள் நிறைய சொல்லி தனித்தலைப்பு இரட்டை, அதாவது 2 குணங்கள் சேர்ந்த அமைப்பு குர்ஆனும் சுன்னாவும் மைனஸ்லேன்னு சொல்லக்கூடிய ப்ளஸ்லேன்னு சொல்லக்கூடிய தனியான தலைப்பு. இப்போ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு கொண்டீங்கன்னா ஒரு அடிப்படைக்கு நீங்கள் வந்துடலாம். என்னன்னா, மனிதனுக்கென்று அல்லாஹ் தஆலா பிறப்பிலேயே சில இயல்பான குணங்களை கொடுத்திருக்கிறான். அது மனித இயல்பு, அது மனித இயல்புகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த மனித இயல்புகளில் அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு கூட குறைய அப்படி என்ன செஞ்சிருக்கலாம், அதில் கொடுத்திருக்கலாம். இது ஆணும் பெண்ணும் வேறுபடலாமே தவிர எல்லா மனிதர்களுக்கும் இதில் எல்லாமே என்ன செய்விக்கும். இன்னொன்று பண்பாடு சார்ந்த குணங்கள். பண்பாடு சார்ந்த குணங்கள் அதாவது நான் சொல்கிற மாதிரி உண்மை சொல்கிறது, பொய் சொல்கிறது, பொறுமையாய்க்கிறது, ஆத்திரப்படுறது, கோவப்படுறது, ஆவேசப்படுறது, ரோசப்படுறது, அதில் எல்லை மீறுறது, இந்த மாதிரியான அதாவது குணாதிசயங்கள். சிலருக்கு இந்த டிஃப்ரெண்ட்டுகள் தெரியாதனால என்ன செய்வாங்கன்னா, மனித இயல்பையும் இந்த அஹ்லாக்கையும் ஒன்று என்ன செஞ்சுருவாங்க, மிக்ஸ் பண்ணிடுவாங்க. உன்னால் நான் சிரமத்தில் தான் வாழ்கிறேன் அப்படின்னு பார்த்தா அது அவங்க ஏற்படுத்தின சிரமமாகவே இருக்காது. இயல்பான வாழ்க்கை சிரமமாக இருக்கும். ஆனால் அது மனைவி ஏற்படுத்தின சிரமமாக கணவன் ஏற்படுத்தின சிரமமாக மனைவியும் நினச்சிடுவான். ஆனால் இயல்பான வாழ்க்கையுடைய சிரமமே அதுதான். இப்போ குடும்ப வாழ்க்கைன்னு எடுங்களேன். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்துட்டாலே புரியாத 10 விஷயம் இருக்கும், புரியாத ஒரு 20 விஷயம் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய மனித இயல்புடைய குணங்களில் கூடுதல் குறைவும் பண்பாடு சார்ந்த குணங்களில் கூடுதல் குறைவும் இருக்கும். அது 2ம் சேர்ந்து தான் இப்போ தம்பதியாக என்ன செஞ்சுக்கிறோம், இணைஞ்சிக்கிறோம். ஒன்றாக பிறந்த தம்பி நானா தங்கச்சியிலேயே இதில் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்படி இருக்கிற டைமில் திருமணத்தில் சேர்ந்த நமக்கெல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்குமா? டிஃப்ரெண்ட் நிச்சயமாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டு இயல்பானது, மனித இயல்பு சார்ந்தது. இதை என்ன செஞ்சிருவாங்கன்னா, மனைவிட இயல்பு, ஹஸ்பண்ட இயல்புன்னு சொல்லி குடும்பம் பிரச்சனைகளை பேச முடிகிறத பார்க்குறோம். மனித இயல்பு சார்ந்த உண்டை குடும்ப பிரச்சனையாக மாற்றி முடிகிற விஷயங்கள் இருக்கும். சிலது அது சார்ந்ததாக இருக்கும்.
அடுத்தது பண்பாடு சார்ந்ததாக இருக்கும். பண்பாடு சார்ந்ததுலையும் ஒரு தரப்பாக பார்ப்பாங்க. பண்பாடு சார்ந்த ஒரு தரப்பாக என்ன பார்ப்பாங்கன்னா, மனைவி அதிகமாக கோபப்படுறா அப்படின்னு பார்ப்பாங்க, அல்லது கணவன் அதிகமாக கோபப்படுறாரு, அதே போல் என்னது இவ வந்து அதிகமான வெட்கம் கொஞ்சம் அதிகம், வாழ்க்கையில் இணைஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒதுங்கிறது கொஞ்சம் அதிகம், தன்னை தானே என்னது தனித்துவப்படுத்தி கொள்வது அதிகம் அப்படின்னு நினைப்பாங்க. கணவனுக்கு அந்த மாதிரி ஒரு குறைய சொல்லுவாங்க. இந்த இயல்பை பார்த்தீங்கன்னா ஒரு தலை பட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பொழுது பிழையாக விளங்கும். ஆனால் உங்களோட இயல்புக்கு அதுதான் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு மெச்சாக அமைஞ்சிருக்கும் என்றது உங்களுக்கு விளங்காது. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு இயல்பு இருக்கும், அதுக்கு இதுதான் என்ன செய்யும், பொருந்தி போகும். உங்கள்கிட்ட ஒரு இயல்பு இருக்கும், அதுக்கு இதுதான் பொருந்தி போகும். சில அமைதியான கணவன்மார் இருப்பாங்க, அவங்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண் கிடைப்பது பொருந்தி போகிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். நிர்வாகத்தன்மையில் அதிகமான ஒரு கணவனாக இருப்பார், அதுக்கு பொறுமையான ஒரு பெண் கிடைக்கிறது என்னது பொருந்தி போகிறதுக்கு காரணமாக அமையும். எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்புகள் இருக்குது. அவைகளை நம்ம அடையாளம் காணுவது மிக முக்கியம். இந்த விளக்கமெல்லாம் தேவையில்லாமலே நம்ம அமைதி காக்கலாம். அதுக்கு இஸ்லாத்துடைய அட்வைஸை எடுக்கணும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உங்களில் ஒரு முஃமினான பெண், முஃமின ஆண் முஃமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். அது கணவன் மனைவிக்கு தான் மற்றங்க தான். அவர் இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆஹர், ஒரு பண்பாட்டை வெறுத்தால் இன்னொரு பண்பாட்டை விரும்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வருது. ஓகே, அப்போ இதை எடுத்துகிட்டு போகிறோம்னா இந்த விளக்கம் இல்லாமலே எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு தான் விளக்கம் முக்கியமே, சரியா? அதனால் விளக்கம் இல்லாமலே இந்த ஹதீஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா மனைவி ஒழுக்கமாகிக்கிறா, மார்க்கத்தில் சரியாகிக்கிறா, அல்லது இந்த நம்பிக்கையில் சரியாகிக்கிறா, மற்ற பண்புகளில் நான் கொஞ்சத்தை என்ன செய்கிறேன், நான் பொருந்தி என்ன செய்கிறேன், நான் இருந்து கொள்கிறேன் என்று நின்றுட்டா போதுமானது. விளக்கமே தேவையில்லை. மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு விளங்கி தான் கடைபிடிக்கணும் மட்டும் இல்லை, குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி நான் கட்டுப்பட்டு போகிறேன் என்றாலே இந்த பண்பெல்லாம் எங்களுக்கு நல்லா கிடச்சிடும். ஆனால் நம்ம அப்படி நிற்கிறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு அம்சத்தால் தான் பல விஷயங்களை நம்ம கடந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா, பெண்கள் சார்ந்து குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொன்ன, இப்போ நான் சொன்னது ஒரு இது சம்பந்தமான ஒரு முன்னரை போன்ற ஒரு அஹ்லாக்குகளை புரிஞ்சு கொள்வது. பெண்கள் சார்ந்து சொல்லப்பட்ட ஒரு 20-30 செய்திகள் உண்டு. நான் அதில் வந்து ஒரு சிலதை மட்டும், அவ்வளோ இல்லை, ஒரு 5-6 செய்திகளை மட்டும் எடுத்து அதில் சொல்லப்பட்ட அந்த பெண்கள் சார்ந்த அஹ்லாக்களை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது என்றதை மட்டும் விளங்கப்படுத்துகிறேன். அது வந்து நம்மளை பண்படுத்தி கொள்ள, அதாவது இதனால் என்னென்ன பிரயோஜனம்னா, இயல்பான நமது மனித குணங்களுக்கும் நம்மளோட அகலாக்கு கடையில் வித்தியாசம் கண்டுக்கிடலாம். இரண்டாவது வந்து அதாவது என்னட்ட உள்ள எந்த பகுதிக்காக எனது எதிர்த்தரப்பில் உள்ள மனைவியோ கணவனுடைய குணங்கள் மெச்சாகி போகிறதுக்கு, அல்லது அதில் மைனஸ் இருந்ததுனால இல்லை ப்ளஸ், அதனால் இது ரெண்டும் மெச்சாகி போகிறதுக்கு பொருத்தமாக அமைகிறது என்றதுக்காக. மூன்றாவது, அடுத்தவர்களுடைய குணங்களை நம்ம எப்படி பொறுமையாக டீல் பண்ணணும், ஏன்னா எங்களில் அவங்க பொறுக்க வேண்டிய என்னென்ன குணங்கள் இருக்குது என்று தெரிந்து கொள்வதற்காக, நான் எப்படிப்பட்ட குணத்தை என்ன செய்யணும், வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக. இன்னொரு வகையில் நான் எதில் கலந்து கொள்ளக்கூடாது, எதில் கலந்து கொள்ளணும், எதை நான் பொறுப்பெடுக்கணும், எதை நான் பொறுப்பெடுக்கக்கூடாது என்றதை நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இந்த அகலாக் என்ன மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த குணவியல் சார்ந்த இந்த பகுதி மிக முக்கியமானது. இப்போ பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில், அதாவது சூரா கஸஸ் 25-26 வசனத்தில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோடனே அல்லாஹ் தஆலா, அதாவது ஆண்களையும் குர்ஆனில் சொல்லுவான், பெண்களையும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆண்களை சொல்கிற சந்தர்ப்பத்தில் வஜா அரஜுலும் மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ, விளங்கிட்டா, அந்த அந்த நகரத்துடைய ஒரு கோடி அந்த மூலையிலிருந்து ஒரு மனிதர் என்ன செஞ்சார், வேகமாக வந்தார். வருகை அல்லாஹ் தஆலா யஸ்ஆ, வேகமாக வந்தார், விரைந்து வந்தார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது ஆணுடைய இயல்பில் உள்ள ஒரு சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்தஹ்யா. அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிற டைமில் அந்த 2 பெண்களில் ஒரு பெண் வெட்கத்தோடு வந்தாள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ இது வந்து அல்லாஹ் தஆலா இயல்பை எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். குறைவாக உள்ளவர்கள் இதை நிறைவாக வளர்த்து கொள்ளணும். சிலருக்கு என்ன செய்யும், வெட்கம் என்ற இயல்பு அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனித இயல்பு. ஆனால் நமக்கு ஏதோ ஒரு காரணமாக அது குறைஞ்சிடும். ஏதோ ஒரு காரணமாகனா ஜெனட்டிக்கலிக்கு நம்ம குறைஞ்சிருக்கலாம், ஜெனட்டிக்கலையும் அஹ்லாக்கில் இது இருக்குது, அது குறைஞ்சிருக்கலாம். சிலபஸ் குறைச்சுட்டிக்கும், நம்ம படிக்கக்கூடிய குரங்கியல் சிலபஸ் இருக்குது தானே, அது வந்து குறைச்சுட்ருக்கும். ஸ்கூலில் நம்ம படிக்கக்கூடிய அந்த சிலபஸ் என்ன செய்யும், அது வெட்கமின்னையே போதிக்கும். அது அவங்களுடைய பாடத்திட்டு தான் அப்படி தான் இருக்கும். அது போதிச்சு நமக்கே தெரியாமல் கொஞ்சமாக அந்த வெட்கத்துடைய உணர்வு வந்து நம்ம குறைஞ்சி போய்த்திருக்கும். அப்போ சிலபஸுடைய அந்த கரப்ஷனால் நம்ம குறைஞ்சி, நம்ம பழகக்கூடிய சூழ்நிலை மீடியாக்கள் குறைஞ்சி. அப்போ இதை வளர்த்து கொள்வதற்கு குர்ஆனுக்கும் ஹதீஸின் பக்கம் நம்ம திரும்பி போகலாம், அந்த உணர்வு நமக்கு வளரும். அல்லாஹ் தஆலா ஃபஜா. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, அவ்வளவு ஆடுகளையெல்லாம் கொண்டு வந்து வச்சு
வாப்பா வீட்டில் இருக்கிறாரு, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மேய்க்கக்கூடிய அளவுக்கான தைரியமும் உடல் பலமும் அவங்களுக்கான சக்தியும் அவங்களுக்கு இருக்குது. அந்த பொறுப்பெடுத்து செய்கிறாங்க. ஆண்கள் எல்லாம் தண்ணீர் கொடுத்து விட்டு போன பிறகுதான் நாங்கள் தண்ணீர் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும் என்று ஆண்கள் முடிக்கும் வரைக்கும் அடுத்த லைனில் இவங்க என்ன செய்கிறாங்க, பெண்கள் நிற்கிறாங்க. அப்போ அந்த வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்கள எது விட்டு போகலேண்டா வெட்கம். இவ்வளோ வேலைகள் அவங்க செய்தும் உழைச்சி கொடுத்தும் தந்தைக்காக ஆடுகளை மேய்த்து அதை உழைத்து கொடுக்கக்கூடிய 2 பெண்களாக இருந்தும் கூட அவங்கள்ட்ட இருந்து வெட்கம் போகவில்லை. அதை அல்லாஹு தாலா சொல்வதற்காக ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, வெட்கத்தோடு அந்த பெண்மணிகளில் ஒரு பெண்மணி வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு மிக முக்கியமான அம்சம். பெண்களுடைய இயல்பென்று குர்ஆன் சொல்லக்கூடிய அம்சத்தில் வெட்கம் அப்படின்ற பகுதி சொல்லப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹயாஉ குல்லுஹு ஈமான், வெட்கம் முழுதுமே ஈமான் நாங்கள் சொல்லுவாங்க. வெட்கம் முழுதுமே ஈமான். நீங்கள் எதுக்காக வெட்கப்பட்டீங்கன்னா அந்த வெட்கம் சில பொழுது உங்களுக்கு சில நலவுகளை தடை செஞ்சிடும். அந்த வெட்கத்தால் சில அறிவுகளை படிக்கலாமல் போயிடும். ஆனால் அந்த வெட்கம் முழுதுமே ஹைறு தான். அந்த வெட்கம் முழுதுமே ஹைறு தான். அப்போ பெண்கள் வெட்கத்தால் அதிகமானவர்களாக இருந்து ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் வெட்கத்தை குறைக்க வேண்டியிருந்தா போராடணும். அவங்க முந்திக்கணும். அவங்களோட வெட்கம் என்னது இல்லாமல் அவங்க கேள்வி வருதுன்னு சொன்னால் வெட்கத்தை கொஞ்சம் வளர்க்கணும். அவங்க கேள்வி கேட்கக்குள்ள இந்த கேள்வி எப்படி கேட்குறது, இதை கேட்கலாமா, இதை படிக்கலாமா, சரி மார்க்க விஷயம் நம்ம கேட்டு தான் ஆகணும் என்று தங்கள் வெட்கத்தோடு போராடி அந்த கேள்வி அவங்களுக்கு வருதுண்டா அது நிரப்பமாக்கின்னு அர்த்தம். கேள்வி என்ன சும்மா இயற்கையாக அதெல்லாம் என்ன வெட்கம் இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் கேட்கத்தான் உணாண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வளர்க்க வேண்டியிருக்கு. அவங்க ரெண்டுமே பிழை இல்லை, ஆனால் வளர்க்க வேண்டியிருக்குது. இப்போ இந்த இடத்துல அவ்வளவு ஆடு மேய்த்தவர்கள், அவ்வளோ தைரியமாக என்ன போனவங்க வந்தவங்க, தண்ணீர் கொடுக்கறதுக்கு இவ்வளோ காலம் வருஷ கணக்கில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க செய்தவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வரக்குள்ள அவ்வளோ வெக்கமாக என்ன செஞ்சாங்க வந்தாங்க. ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா தம்ஷி தஸ், அங்கே யஸ்ஆ, இங்கே தம்ஷி அலா இஸ்திஹ்யா, வெட்கத்தோடு வந்தார்கள். என்ன சொன்னாங்கண்டா காலத் இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா சகைத்தலனா, எங்களுக்காக நீங்கள் தண்ணீர் புகட்டியதனால உங்களுக்கு கூலி தருவதற்காக எனது தந்தை உங்களை அழைக்கிறார். இதில் எந்த ரிக்வஸ்ட்டும் யார் பண்ணலை, இவங்க பண்ணலை. என்னது நீங்கள் கட்டாயம் வரணும், நீங்கள் நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் இல்லை. தந்தை என்ன செய்கிறாரு, அழைக்கிறார். வார்த்தையும் அதாவது வெட்கமான ஒரு வார்த்தையை என்ன செய்ய, அதாவது அந்த வார்த்தையிலும் ஒரு வெட்கம் உண்டு, அவங்களுடைய நடையிலும் ஒரு வெட்கம் உண்டு. விளங்கிட்டா? அதுக்கு பின்னால் தந்தைகிட்ட தான் எல்லா முறைப்பாடுகளும் செய்யப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல மிக முக்கியம், அந்த பெண்கள் தந்தையிடத்தில் போய் முறைப்பட்ட பின்னால் தான் இந்த கதையை என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க. இல்லைன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து அதுக்கு முன்கால என்ன செய்யலை, எதுவுமே பேசவில்லை. அதனால தான் அந்த பெண்கள் தான் சொல்கிறாங்க, யார்கிட்ட, தந்தைகிட்ட சொல்கிறாங்க, அவர்களை என்ன செய்ய பொறுப்பு கெடுங்க, இன்ன ஹைர மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன். அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் கூலிக்கு வைக்கிறதுலேயே இவர் பலசாலி நம்பிக்கையாளர், இவர் பலசாலி நம்பிக்கையாளர் அப்படின்னு நம்பிக்கை அந்த பெண்கள் எங்கேருந்து புரிஞ்சாங்க. இவருடைய நடவடிக்கை, இவருடைய செயல்பாட்டில் இது புரிந்தார்கள். அந்த நம்பிக்கையும் அந்த உடல் பலத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, விரும்பினார்கள். இப்போ ஸோ பெண்கள் இந்த இடத்துல வெட்கத்தை அவர்கள் அவர்களுடைய செயலிலும் நடையிலும் உடையிலும் செயல்பாடுகளிலும் பேச்சுக்களில் எல்லா விஷயத்திலையும் வெட்கம் என்றது சார்ந்து இருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான பண்பாடு. பொதுவாகவே பழக்கம் என்பது வெட்கத்தை குறைக்கும். பொதுவாக நட்பு என்றான என்ன சொல்லுவேன்னு சொன்னால் ஒழுக்க விதிகள் இழந்து போவது தான் உண்மையான நட்பு என்றுவாங்க. ஒழுக்க விதிகள் என்றால் பண்பாடு சார்ந்த ஒழுக்கம் அல்ல, அதாவது சார் சட்டங்கள் இல்லா போகிறது, அதை செய்யக்கூடாது, இது இருக்கக்கூடாது, அங்கே வரக்கூடாது, முதல்ல இப்படி சொல்லிட்டு வரணும் அப்படி வரட்டும் இருக்குமே. இது 2 பேருக்கு இடையில இல்லாமல் போச்சுன்னா ஒரு 2 பேர் நட்புல நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ரூல்ஸ் இருக்காது, அதான் நட்புல என்று. அதனால தான் அல்லாஹ் தஆலா நீங்கள் நண்பர்களுடைய வீடுகளிலே சாப்பிடுவது குற்றம் இல்லைன்னு என்ன செய்யறான் சொல்கிறான். அந்த ரூல்ஸ் இல்லாமல் போயிடும். கேட்டு எடுக்க வேண்டிய நிலைமை இருந்தால் நண்பர் வீடு அல்ல என்ற மாதிரி. தங்கம் அது மாதிரி விஷயங்களை கேட்டு தான் எடுக்கணும். நான் சொல்கிறேன், இந்த உணவு விஷயங்கள் அது இதுகள் சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு எடுக்கிறதா இருந்தால் அது அந்த நட்பு இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில அதாவது வருவதாக இருந்தால் அது கணவன் மனைவி உறவாக இருக்க வேண்டும், அல்லது இரத்த உறவாக இருக்க வேண்டும். அதை தாண்டி ஒரு இடத்துல நமக்கு தொழில் ரீதியாகவோ மார்க்க ரீதியாக ஒரு இடத்துல வருதுன்னா அங்கே வெட்கம் பரிபூர்ணமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பெண்களுடைய பண்பாடாக பண்பு இயல்பாக குர்ஆன் வர்ணித்து சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்ன,
வெட்கம் அதில் பூரணமாக என்ன செய்கிறது இருக்கிறது என்ற ஒரு சப்ஜெக்டை பெண்களுடைய குணம் என்ற இடத்துல அல்லாஹு தாலா மிக முக்கியமாக சொல்லி காட்டார். நபியுடைய மனைவியுடைய அந்த குணமாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா இது ஒழுக்கம் சார்ந்த ஒரு அம்சம். இது ஒழுக்கம் சார்ந்த அம்சம். வெட்கம் வந்து வெறும் ஒழுக்கம் சார்ந்து மட்டும் வராது. ஒழுக்கம் சாராத சில பொது ஒழுக்கங்கள் சார்ந்த, உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு போகாமல் இருந்தவங்களுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபயஸ்தஹீ மின்கும், சொல்கிறதுக்கு வைக்கப்படுறார் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறார். இது வந்து ஒரு பொது ஒழுக்கம் சார்ந்த வெட்கங்கள். இது பொது ஒழுக்கம் சார்ந்த வெட்கத்தை குறிக்கலை, மனிதனுடைய தனிப்பட்ட மானம் சார்ந்த ஒழுக்கம். இது மானம் சார்ந்த ஒழுக்கத்தில் ஒரு பெண் வந்து பரிபூர்ணமாக இருப்பாள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் சூரா கஸஸ் 25-26 வசனம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால் ரோசம் சார்ந்தது. இப்போ வந்து சஹீஹ் முஸ்லிமில் உம்மு சலமா ரலியல்லாஹு செய்தி எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருப்போம். அபூ சலமா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த பின்னால் அவங்க ஒரு துவா கேட்குறாங்க, அல்லாஹும் உஜுர்னி ஃபி முசீபத்தி வாஹ்லிஃப் லி ஹைரம் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு எனது சோதனையில் வந்து எனக்கு கூலியத்தா, அதே போல் எனக்கு பின்னால் ஒரு பரிகாரத்தை தா, வணங்கிட்டா எனக்கு பின்னால் என்ன ஒரு பரிகாரத்தை அப்படின்னா எனக்கு ஒரு இதை விட சிறந்த உண்டத்தான்னு துவா கேட்குறாரு. யாரும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திருமணம் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள்ட்ட திருமணம் பேசுகிறதுக்கு வாரது யார் அப்படின்னு சொன்னால் ஹாத்திப் பின் அபி பல்தா தான் திருமணம் பேச வராரு. இப்போ ஃபக்குல்த் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னலி பின்த், எனக்கு பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, வ அன கயூர், நான் ரோசம் உள்ளவள், நான் வந்து ரோசம் உள்ளவள், சரியா அப்படின்ட்டு ரசூலாங்கள்ட்ட பதில் அனுப்புகிறாங்க. ஒவ்வொருத்தரும் தண்ட குணத்தை விளங்கி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு அழகான செய்தி, சரியா. சிலருக்கு நியாயங்கள் விளங்குது, குணங்கள் விளங்குது இல்லை, வெறும் நியாயம் மட்டும் விளங்கினாலும் பிரச்சனை தான். ஏண்டா எந்த குணத்தால் எனக்கு இது நியாயமாக விளங்குதுன்ற ஒரு பகுதி இருக்குது. ரொம்ப பொறுமையானவனால எல்லா குற்றவியலும் பிழை என்று விளங்கு அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு அதை நியாயமாக விளங்கு. நிதானமும் இறக்கமும் அதிகமாக இருந்தால் இந்த இடத்துல சாதாரண கீறு உளுர் அவனுக்கு என்னது அந்த என்னது இந்த இந்த இதாக இருக்கிறது என்னது அந்த இறைச்சி அதெல்லாம் சாப்பிடாம இருக்கிற அந்த வெஜிடேரியன் இருக்கிற அந்த குரூப் சரியாக விளங்கு. உயிர்களை கொல்லாமல் வாழ்வதுதான் நல்ல, ஏன்னா அவனோட கருணையோட உச்சகட்டம் அது. அதனால நியாயங்கள் விளங்குறதுக்கும் பண்பாடு ஒரு காரணம், அறிவு மட்டுமல்ல. சில பண்பாடுகள் வந்து சிலது நியாயப்படுத்திடும், விளங்கிட்டா. இந்த மாதிரியான இப்போ அனைத்து மதமுமே சமம் தான், எல்லாருமே ஒரே வழியைத்தான் சொல்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் யாருன்னா உண்மையிலே உள்ளத்தால் கருணையால் என்ன ஒரு நிரம்பினவங்க, ஆனால் அறிவோ மற்ற விஷயங்களோ இல்லை. இது எப்படி தன்னை தலைகளாக பெறட்டுமென்ற விளக்கங்கள் இல்லாதவர்கள். கருணை இருக்க வேண்டும், அறிவும் இருக்க வேண்டும், வேறு பண்பாடுகளும் கலக்கிற அமைப்பில் என்ன செய்ய வேண்டும் இருக்கணும். அப்போ இவங்க சொல்கிறான், நான் கயூர், நான் ரோசம் உள்ளவள், எனவே ரசூலாங்களை பாதிச்சிடும். ஏன்டா ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன ஒரு இதாகினா கூட நான் ரோசப்பட்டு ரசூலாங்களோட என்ன செஞ்சிருவேன் பேசிடுவேன், அது பாதிச்சிருமன்றாங்க. அப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே ரோசம் என்ற இயல்பு வந்து பெண்கள் வந்து மஜ்பூலா அலை, அந்த ரோசம் என்ற குணத்தில் வந்து அவங்க படைக்கப்பட்டிருப்பார்கள். ஆண்களுக்கு ஒரு ரோசம் உண்டு, பெண்களுக்கு ஒரு ரோசம் உண்டு. பெண்களுடைய ரோசம் வந்து என்னது ஒரு விதமான ரோசம் அதில் இருக்குது. டிஃபரன்ஸ் வந்து நம்ம முழுசாக சொல்ல முடியாது, ஆனால் ரோசம் இருக்குது. அந்த ரோசம் வந்து சில பொழுது அதிகமாக இருந்தால் அவங்க தன்னைத்தானே அழிச்சு கொள்வாங்க, அவங்க தன்னைத்தானே இழந்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரோசமாக என்ன செய்யும் வரும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன எனக்கு இருப்பதனால நான் அதை பயப்படுகிறேன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவருடைய மகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடைபெறுவதற்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன். ரோசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரோசத்தை போக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன். ரோசம் சிறந்தது, அளவுக்கு மீறிய ரோசத்தை இல்லாமலாக்க நான் துவா செய்கிறேன். அப்படின்னா அந்த ரோசம் இயல்பாக எவ்வளோ குறிக்குமோ அவ்வளோக்கு வாரத்துக்கு நான் துவா செய்கிறேன்றான். அப்போ ரசூல்லாங்க அந்த பண்பாடை வந்து குறைப்பதற்காக துவா செய்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடம் மிக முக்கியம். என்ன ரசூல்லாங்க அதை தாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அளவுக்கு அதிகமான ரோசத்தை பொறுத்து கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு தயாராகிறாங்க. அந்த அளவுக்கு ரசூலாங்களுக்கு விசாலமான மனப்பான்மை உண்டு. அதுக்கு அல்லா இடத்துல துவா செய்கிறேன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ரசூலாங்க தன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தன்னை அடையாளம் காண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க அதை எப்படி அங்கீகரிக்கணும்னு என்ன செய்கிறாங்க அடையாளம் காட்டுறாங்க. இதே ரோசம் என்ற வசனம் இல்லாமல் ஒரு ஹதீஸ் வருகிறது. என்ன அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் பொழுது அதாவது உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் பேசுகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சகோதரியை திருமணம் பேசுகிறாங்க.
உம்முஹானி ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் பேசின நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நிறைய குழந்தைகள் உண்டு, அதனால் அந்த குழந்தைகளை நான் என்ன செய்யணும், நான் பார்க்கணும், அதனால் நான் என்ன செய்யலை, நான் திருமணம் முடிக்கலைன்றாங்க. இது ரோசத்துடைய ஒரு விளைவு. என்ற குழந்தைகளுக்கு மேலே நான் யாரை என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை திருமணம் பேசினாலும் நான் முடிக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பாராட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அஹ்னா அலா வலதிஹா, தன் குழந்தை மீது கருணையோடு இருக்கக்கூடிய குறைசி பெண்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சிறந்த பெண்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லிக்கார். திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஹானியான்னு சொல்லுவாங்க. குழந்தை இருந்தால் ஹானியாண்டா அவங்க குழந்தை மீது கருணையோடு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அடுத்த திருமணம் என்பது பாதிச்சிரும் அப்படின்ற திருமணத்தை இஸ்லாம் வலியுறுத்துவது போல, குழந்தைகளுக்காக நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்கிற பெண்ணையும் இஸ்லாம் என்ன செஞ்சு பாராட்டி தான். அதனால தான் அஹ்னா அலா வலதிஹான் ரசூலுல்லாஹ் சொல்ற ஹைரு நிசாஇ குறைஷின் பண்ணிட்டா, குறைஷிகளுடைய பெண்களில் சிறந்தவங்க யாருன்னா தங்களோட குழந்தை மீது கருணையின் காரணமாக இப்படி நடந்து கொள்ளக்கூடியவங்க ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. ரோசத்துடைய விளைவு கருணையுடைய உச்சம். அந்த கருணையுடைய உச்சம் குழந்தைகள் மீது பெண்களுக்கு இயல்பாக இருக்கும். ஆணுடைய கருணை பெண்ணுடைய கருணை குழந்தை மீது எடுத்துக்கினீங்கன்னா பெண்ணுடைய கருணைக்கு ஈடாக எந்த ஆணுடைய கருணையும் என்ன செய்யாது, வராது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரோசத்துடைய உச்சம். அது திருமணத்தை பாதிக்கும் என்று விளங்கினது, திருமணம் அதை பாதிக்கும் என்று விளங்கினதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, அதை வேண்டாமன்றாங்க. ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. அந்த ரோசத்துடைய அளவை குறைக்கிறதுக்கும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு மாற்றீடு நடப்பதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அது நடக்கும் அப்படி என்று சொல்லி வாக்களிப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இது இரண்டாவது குணம். பெண்கள் விளங்கி கொள்ள வேண்டும், தங்களுக்கு தாங்கள் எதை சொந்தமாக்கி வைத்திருக்கிறோமோ அந்த உணர்வுகள் சார்ந்த சொந்தங்களில் ரோசம் இருக்கும். குழந்தைகள் மீது அதிக ரோசம் இருக்கும். கணவனை விட குழந்தைகள் மீது என்ன செய்யும், அதிக ரோசம் பெண்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். கணவன் மீது அதிகமான ரோசம் என்ன செய்யும், பெண்களுக்கு இருக்கும். எனவே அந்த ரோசத்தை ஒரு ஆண் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா நல்லது தான். ஒரு பெண்ணிடத்தில் அதிக ரோசம் இருப்பது என்பது சில பொழுது நம்மளை பாதிக்கும், நம்மளை கீறல் செய்யும் என்றிருந்தாலும் கூட அந்த ரோசம் ஆணுடைய அந்த உடைமை சார்ந்த ஒரு விளைவு என்பதை ஆண்களும் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களும் அதிக ரோசம் நிர்வாகத்தை என்ன செய்யும், பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம். ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறாங்களே அதை குறைப்பதற்கு, அப்போ அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதாவது பெண்களுடைய அதிக ரோசம் என்பது ஆணுக்கு சில பொழுது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் பெண்கள் அந்த ரோசம் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளணும். அது நியாயமாக தான் தெரிஞ்சாலும் என்ன செய்யணும், நம்ம குறைத்துக்கொள்ளணும் நினைக்கணும். ஆண்கள் பெண்கள் இதில் இயல்பாக படைக்கப்பட்டவர்கள். குணம் சார்ந்து ஒரு மனைவிட்டு இல்லாமல் இன்னொரு மனைவிட்டு அதிகமாக இருக்கும். அதை பொறுத்துக்கொள்ள என்ன செய்யணும், பழக வேண்டும் என்பது இந்த ரெண்டாவது செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். மூணாவது, அதாவது இஸ்லாம் பெண்கள்கிட்ட பாராட்டின பெண்களிடத்தில் குறைந்த ஒரு குணம், பெண்களிடத்தில் குறைந்த ஒரு குணம். ஆனால் பெண்கள்கிட்ட இஸ்லாம் அதை என்ன செஞ்சிக்கு பாராட்டி சொல்லிக்கு. இப்போ குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா, நிறைய மன்னர்களுடைய ஆட்சி செய்கிறவர்களுடைய அந்த வரலாறுகளை குர்ஆன் என்ன செய்து சொல்லுது. அப்படி சொல்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஆண்கள் ஆணாக இருந்த அந்த மன்னர்மார்கள் எல்லாமே அழிவில் கொண்டு போய் தான் தன்னோட சமுதாயத்தை சேர்த்தாங்க. ஃபிரௌனா இருக்கலாம், நும்ரூதா இருக்கலாம், யாராகிக்கலாம் அழிவில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் ஒரு பெண் நிதானமாக முடிவெடுத்ததை குர்ஆன் என்ன செய்யுது சொல்லுது. சூரா நம்ல் 34-35 காலத், அந்த பெண் சொல்கிறா, சுலைமான் ஸல்லல்லாஹு உள்ள பிரச்சனை டைமில் அந்த பெண் சொல்கிறா, இன்னல் முலூக இதா தஹலு கர்யத்தன் அஃப்ஸதுஹா வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா வகதாலிக யஃஅலூன். மன்னர்கள் ஒரு ஊருக்குள்ளே நுழைஞ்சாங்கண்டா அந்த ஊரை நாசமாக்கிடுவாங்க. அந்த ஊரில் கண்ணியமாக இருக்கக்கூடியவர்களை இரண்டாம் தர மக்களாக, அதாவது தாழ்த்திடுவாங்க. வக்கதாலிக்க யஃஅலூன், இந்த வக்கதாலிக்க யஃஅலூன் அந்த மக்கள் சொன்னார்களா, அல்லாஹு தாலா சொன்னான்னு தஃசீர் ஆசிரியர்கள்ட்ட என்ன ஒரு முரண்பாடிக்கு. வக்கதாலிக்க யஃஅலூன், அவங்க எப்படி அந்த பெண்மணி எப்படி சொன்னாவோ அதுபோல் தான் மன்னர்மார்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கீகரித்ததாக பல தஃசீர் ஆசிரியர் என்ன செய்கிறாங்க சொல்கிறான். இப்போ இந்த நிதானமான முடிவு அந்த பெண்ணை என்ன செய்கிறான் சொல்கிறா. உண்மையிலே பெண்ணுடைய இயல்பான நிலை ரோசம். ஆண்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, சுற்றியுள்ள ஆண்கள் எல்லாம் மஷூரா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம யுத்தம் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெண்மணி சொல்கிற நிதானப்படுறா. இன்னல் முழுக்க இது, அதுவும் ஆட்சியில் இருந்து கண்டு ஒரு பெண் நிதானப்படுறது பெரிய விஷயம். இதா தஹலு கர்யத்தன் அஃப்ஸதுஹா, தங்களுடைய ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு சொன்னால் நாசமாக்கி விடுவார்கள், கண்ணியவான்களை தாழ்த்தி விடுவார்கள். அதனால் நான் ஒரு ஹதியா ஒன்று என்ன செய்கிறேன் அனுப்புகிறேன், அதை கொண்டு போகக்கூடிய தூதுவர்கள் என்ன ரிசல்ட்டோட வாருதுன்னு நம்ம பார்க்குறேன் என்று சொல்லி நிதானமான முடிவு அந்த பெண்மணி என்ன செய்கிறா எடுக்கிறா. அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு ஒருவருக்கும் காரணமாக என்ன செய்யுது இது அமையுது. அப்போ அல்லாஹு தஆலா பெண்களிடத்தில் பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாது, பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நிதானமின்மையில காரணம்.
நிதானமின்மை காரணமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இதை பாராட்டிக்க மாட்டான், இதை பாராட்டிக்க மாட்டான். அதுவல்ல காரணம். அவர்களுக்கு இது சாராத சில விஷயங்கள் இருக்கு, அவங்கள அழிச்சிடும். அஃப்வன் நிதானமின்மை இல்லை, அறிவின்மை இல்லை காரணம். விளங்கிட்டா? அறிவு, தெளிவு, விளக்கம் எல்லாம் லுப் அவங்கள்ட்ட இருக்கு. ஆண்களை போல பெண்களும் கல்வி கற்கலாம், ஆண்களைப் போல பெண்களுக்கும் விளக்கம் வரலாம், ஆண்களைப் போல பெண்களுக்கு, இதில் எந்த டிஃபரெண்டைஸ்லாம் சொல்லலை. ஆம்பளைக்கு தான் படிப்பு வரும், பெண்களுக்கு படிப்பு வராது, அல்லது ஆண்களுக்கு தான் கூர்மையான தன்மை வரும், பெண்களுக்கு கூர்மையான தன்மை வராது, இதெல்லாம் சொல்லவே இல்லை. பெண்களுக்கு எதில் பிரச்சனை வரும்னா இந்த ரோசம் சார்ந்த விஷயத்தில், நிதானமான வார்த்தை பிள்ளைங்க, அறிவு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆணை விடவும் கூட சில பொழுது என்ன செய்யலாம், ஒரு பெண் போகலாம். ஆனால் ரோசம் என்ற பகுதி பெண்களை மிகச்சிரிக்கும். இதில் அவங்க நிதானத்துக்கு வாரது குறைவு. அவங்கள பற்றி ஒரு விமர்சனமோ போட்டி உணர்வையோ கொடுத்துட்டா அது ஒரு பெரிய இடத்துக்காக என்ன செஞ்சுட்டு வந்துடும். சாதாரணமாக ஒரு பெண் நாங்கள் இந்த டவுனில் போய் இந்த கடையில் இந்த உடுப்பை எடுத்துகிட்டு வந்தோம் என்று ஒரு பெருநாளைக்கு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், உண்மையில் அந்த ட்ரெஸ் அழகான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தான்னு வைங்களேன், இவங்க நல்லதாக உடுப்பு எடுத்திருந்தாலும் கூட அது ஒரு கவர்ச்சியாக பட்டுட்டாலும் ஒரு சின்ன ஒரு மன உணர்வு பெண்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். இதே ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது. அதோட சும்மா நம்ம பணத்தை செலவழிச்சிட்டு இந்த உடுப்பு எடுத்துட்டு நான் தட்டிட்டு போய்த்துருவான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரமாக அந்த போட்டி உணர்வு என்ன செய்ய உள்ளத்துக்குள்ளே வரும். அதுக்கு பிறவும் நல்ல பெண்கள் பொறுமையை வளர்ச்சி கொள்வாங்க, கட்டுப்படுத்தி கொள்வாங்க, நம்மளும் நல்லா வாங்கிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு. அது ஆனால் ஆரம்ப பிறப்பு வரும், அது ஒரு துளிர் விடும். இது ரெண்டுல நடக்கும். ஒன்றில் அதை விட ஒரு சிறந்த கடைக்கு போகணும் என்ற ஒரு மைண்ட் செட் வரும், அல்லது இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை தட்டிடணும். என்னது அது என்னதான் வாங்கினாலும் அவ்வளோ காலத்துக்கு பாவிக்காது, கலர் போயிடும், அது போயிடும், கம்பெனி சரில என்று எதையாவது ஒன்று சொல்லணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டு வரும். நல்ல பெண்கள் அதை அப்படியே கண்ட்ரோல் படுத்தி அடக்கி கொள்வாங்க. இதுக்கு பேர் ரோசம். ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு கணவனுக்கு 2 மனைவிகள், அவருக்கு கொடுக்காதெல்லாம் எனக்கு தந்த மாதிரி சொன்னால் பிள்ளையான்னு கேட்குறாங்க. அந்த முதலாம் மனைவிக்கு கொடுக்காதெல்லாம், 2ல் ஒரு மனைவி, அவருக்கு கொடுக்காதெல்லாம் என்ன எனக்கு தந்த மாதிரி எனக்கு கணவன்கிட்ட சொல்கிறேன், தரலை, இந்த வெளியே சொல்கிறேன் அந்த மனைவிட்ட, அவர் எனக்கு இது வாங்கி தந்தார், அது வாங்கி தந்தார், ஆனால் உண்மையில வாங்கி தரல, இப்படி சொன்னால் பிள்ளையான்னு கேட்குறேன். இந்த யோசனையே ஏன் வருது? அந்த ரோச உணர்வில் வருது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னது பொய்யான 2 உடுப்பு போடுறதுக்கு சமம், 2 போட்டால் நிர்வாணம் தானே, பொய்யான உடுப்பாய்ந்தா அதுக்கு இது சமம் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு உடுப்பாக இருந்தாலும் உண்மையான உடுப்பு போடணும், பொய்யான 2 உடுப்பு போட்டால் நிர்வாணமாக தான் என்ன செய்யும் இருக்கும், அதுக்கு சமம் இப்படி பேச வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. இதுக்கு பேர் இயல்பான உணர்வு. இந்த ரோச உணர்வை அவங்க கட்டுப்படுத்தினதை தான் அல்லாஹ் தஆலா இதில் என்ன செய்கிறான், எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அறிவு பிரச்சனை அல்ல, ரோச பிரச்சனை. அதனால் இதில் எப்படி வருதுன்னா, அந்த பெண் நிதானமான முடிவெடுக்கிறா, அந்த நிதானமான முடிவால் பெரியோரு யுத்தம் என்ன செய்கிறது, தவிர்க்கப்படுகிறது என்ற ஒரு வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஸோ பெண்களுக்கு இந்த பண்பாடு நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய, போராட வேண்டிய ஒரு பண்பாடு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ரோசம் அவர்களை மிகைத்து விடும். அறிவு அவங்களுக்கு இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்ஹப லிருப்பிர் ரஜுலில் ஹாசிம், புத்தி கூர்மையான உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஆணுடைய லுப் சிந்தனையும் போக்குகின்ற அளவுக்கான ஆற்றல் உங்களுக்கு உண்டுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு 3வது ஒரு அம்சம். அடுத்தது பாருங்க, அதாவது இது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னென்னா, அந்த மாதிரி இப்போ நான் சொன்னேனே, அறிவுத்தன்மையில் பெண்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை, அதில் ஒரு ஆணுக்கு கூட அவங்க சமனாக வரலாம், எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. எது அவங்கள மிகைக்குதுன்னா, அவங்கள வேறு விஷயங்கள் அந்த அறிவு பகுதியை மிகச்சி செல்வாக்கு செலுத்திடுது. அதுக்கு ஒரு உதாரணம் அவங்கள்ட்ட அந்த அறிவு சார்ந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு செய்தி படிப்போமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நிறைய தர்மம் செய்யுங்க, நிறைய இஸ்திக்ஃபார் பண்ணுங்க, நான் உங்களை நரகத்தில் அதிகமாக கண்டேன் என்று சொல்கிற செய்தி படிப்போமே. அதில் ஒரு பெண்மணி எழும்பி ஒரு கேள்வி கேட்பா, நாங்கள் அதிகமாக நரகத்திற்கு என்ன காரணம் என்று ஒரு பெண் கேட்பா. அந்த பெண்ணை வர்ணிச்சு எப்படி வரும்னா, ஃபகாலத் இம்ரஅத்து மின்ஹுன்ன ஜஸ்லா, நல்ல புத்தி கூர்மையுள்ள தெளிவாக பேசக்கூடிய ஒரு பெண் எழுந்து கேட்டாள்னு வரும். அவர்களிலே நல்ல புத்தி கூர்மையுள்ள தெளிவாக பேசக்கூடிய ஒரு பெண் எழுந்து கேட்டாள். அப்போ வர்ணனை எப்படி வருது, அவர்கள்ட்ட நல்ல புத்தி கூர்மையும் இருந்துச்சு, நல்ல தெளிவாக பேசக்கூடிய ஆற்றலும் இருந்துச்சு அப்படின்னு வருது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அம்சம் அவங்களுக்கு கேள்வி கேட்க என்ன செஞ்சது, வைத்தது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன செய்து வருது. அப்போ அந்த அறிவுத்தன்மையில் என்ன செய்யலை, எந்த குறைபாடும் இல்லை. ரோசம் அவர்களை மிகைக்கும், அது அவங்களோட போராட்டமே. அதில் நிதானத்துக்கு வருவது ஒரு போராட்டம் என்ற இந்த செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நம்ம அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு சப்ஜெக்ட். இது இறுதி செய்தியாக நம்ம என்ன செய்வோம், வைத்துக்கொள்வோம். நிறைய செய்திகள் உண்டு, அடுத்த செய்தி நம்ம டச் பண்ணாமல் இன்னொரு வரமத்தியால் என்ன செஞ்சிடும் போயிடும். இது ஒரு நீண்ட செய்தி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
மனைவிமார்களுக்கு மத்தியில் பல மனைவிமார்கள் என்று இருந்தால் இயற்கையாக இந்த ரோசம் என்பது பெண்கள் அதில் படைக்கப்பட்டிருக்கிறதால நிச்சயமாக என்ன செய்யும், அது அவங்களை காயப்படுத்தக்கூடிய, அவங்களுக்கு வேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் பலதார திருமணம் என்றது. அப்போ அதுக்கிடையில் ரசூல்லாங்களை போன்ற அதி உயர் குணமுடைய ஒரு அகலாக்குடைய மனிதருக்கு கீழே இருந்ததுனால அவர்களுடைய அதி உயர் ரோசங்கள் வெளிப்படுத்துவதற்கு அவங்க தாராளமாக பேசுறதுக்கு ரசூலாங்க விட்டுருந்தாங்க, விசாலமாக இருந்தாங்க. அப்படி ஒரு விசாலமாக இருந்ததுனால அங்கே பெண்களை புரிந்த ஒரு மனிதர் இருந்ததுனால நீதி நிறைய நிலைநாட்டப்பட்டுச்சு. அப்படி இருந்துமே ஒரு தடவை ஆயிஷா ரதியுல்லாஹோட விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அதிக கரிசனை என்ன செய்கிறாங்க, செலுத்துகிறாங்க. அப்படி என்று சொல்லக்கூடிய விமர்சனம் வருது. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக கரிசனை செலுத்துகிறாங்களா அப்படி என்று கேட்டால் நிச்சயமாக அதிக கரிசனை செலுத்துகிறாங்க. ஹதீஸில் நம்ம பார்த்தாலே என்ன செஞ்சிடும், விளங்கிடும். ஆனால் அதுக்கு ஆயிஷா அவங்க மற்றவர்களை விட தகுதியாக இருந்தாங்களான்னா இருந்தாங்க. என்ன காரணம், மற்ற மனைவிகார் எல்லாரும் விதவிகளாக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தாங்க. இவர்கள் 6 வயதில் அக்து நிக்கா நடக்குது, 9 வயதில் குடும்ப வாழ்க்கையில் இணைகிறாங்க. ரசூலாங்களுக்கு 58 வயசு, யாருமே அதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த பெண்கள் விதவைகளாக இருக்கோ திருமணம் முடித்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அவர்களுக்கு அருளாக அமைகிறாங்க. இங்கே ரசூல்லாங்க அருளாக அமைவதைப் போல ஆயிஷா ரதியல்லாஹுவும் ஒரு அருளாக அமைகிறாங்க. அவனோட வாழ்க்கை என்பது ரசூலா மௌத்தாகிற டைமில் 18 வயசு, அதுக்கு பிறகு பிள்ளைகளும் இல்லை. 58 வயசு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வாழ்கிறாங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியில் குறை வைக்கல, கரிசனையில் ரசூலாங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஹாதா கஸமி ஃபீமா அம்லிக் ஃபலா துஆഖித்னி ஃபீமா லா அம்லிக். யா அல்லாஹ், என்னால் முடிஞ்சதில் நான் நீதியாக நடக்கிறேன், உள்ளத்தை என்னை குற்றம் பிடிச்சிடாது, உள்ளம் வளைவை குற்றம் பிடித்து விடாது. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், என்ன வலன் தஅதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும், நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருந்தாலும் பெண்களுக்கு மத்தியில் உங்களால் நீதியாக நடக்க முடியாது, முழுமையான நீதியாக நடக்க முடியாது. உலக ரீதியாக நீதியாக நடந்துடலாம், உல ரீதியாக நீங்கள் நீதியை வாதிட்ட வேணாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதில் அதெல்லாம் சப்ஜெக்டிங்க. அதில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் முறைப்பாடு வருது. ஃபாத்திமா ரதியல்லாஹு பேத்து பேசுகிறாங்க, ரசூலான மனைவிமார்கள் சார்பாக ஃபாத்திமா ரதியல்லாஹு பேசுகிறாங்க. இப்போ யாருக்கு எதிரான பேச்சுன்னா ஆயிஷா ரதியல்லாஹுக்கு எதிரான பேச்சு போய் பேசுகிறாங்க. இப்போ ஆயிஷா ரதியல்லாஹுவோட நாளில் தான் ரசூலா அங்கே இருக்கிறாங்க. அந்த டைமில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பேசுகிறாங்க, ரசூலாங்க விளங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. வந்த உடனே ரசூலா மற்ற மனைவிமார்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே செய்யலை, போனதுக்கு எங்களுக்காக நீ ஒன்றுமே அப்படின்னா சரியான ஒரு முறைப்பாடை வைக்கல. ஜைனப் ரதியல்லாஹு அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க, ஜைனப் பின்த் ஜஹ்ஷை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, ரசூலாங்கிட்ட பேசுங்க, நீங்கள் யுனாஷித்னக்கல் ஆதில் ஃபிப்னத்து அபி குஹாஃபா அபூபக்கரோட மகளுடைய விஷயத்தில் பேசுங்க. இங்கே நீங்கள் மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு எதிராக பேச ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விமர்சிக்கப்படுகிறாங்க அங்கே. ஆனால் இந்த 2 பெண்களுடைய விமர்சனத்திலும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினே பாருங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை சொல்கிறாங்க பிற்காலத்தில் சொல்கிற டைமில் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா தான் இப்போ வந்திக்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹுக்கு எதிராக பேச. ஆனால் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு குண ரீதியாக கொடுக்கக்கூடிய மதிப்பீடை பாருங்கள். எங்கள்கிட்ட இந்த அறிவு நிதானம் இருக்கான்னு பாருங்கள். பெண்களை, ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண் சொல்லக்கூடிய அந்த மதிப்பீடு எப்படின்னா, வஹியல்லதி கானத் துசாமீனி மின் ஹுன்ன ஃபில் மன்சிலா, நபிகளாருடைய நெருக்கம் என்ற அந்தஸ்தில் என்னோடு போட்டி போடக்கூடிய இடத்துல இருந்தவங்க ஜைனப். அந்த நெருக்கத்தில் குடும்ப ரீதியாகவும் அழகு ரீதியாக அந்தஸ்து ரீதியாக கௌரவத்தில் எல்லாத்துலேயும் போட்டியில் ஈக்குவலாக இருந்தவங்க யாருண்டா, அதாவது ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா. முதலாவது சொல்கிறாங்க, வலம் அர இம்ரஅத்தன் கத்து ஹைரம் ஃபித்தீனி மின் ஜைனப். அதாவது ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹாவை விமர்சிக்கத்தான் போகிறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் ஜைனப் எல்லாம் விமர்சிக்கத்தான் வந்தாங்க. ஆனால் நீதியை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வலம் அர கத்து ஹைரன் ஃபித்தீனி மின் ஜைனப், ஜைனபை விட தீனில் ஒரு சிறந்த ஒரு பெண்மணியை நான் கண்டது இல்லை. ஏழுமா நீங்கள் நினச்சி பாருங்கள் பெண்களே, நம்ம ஒரு பெண்ணுடைய இயற்கையான அந்த அமைந்து விட்ட மனித இயல்புகளையும் இயற்கையாக அமைந்து விட்ட மனித குணங்களையும் அதாவது பண்பாட்டு குணங்களையும் ஒரு புறம் வச்சுட்டு அவங்களோட தீனை பார்க்குறதுக்கு எங்களுக்கு தெரியுமா? நம்மளே பிடிக்கலன்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அவனுக்கு தீனையிலேன்னு அடிச்சு விட்ருவோம். ஆண்களும் பெண்களும் தான், ஆனால் பெண்களிடத்தில் அதிகமும் இருக்குது. ஆண்கள் தன்னோட போட்டி போகிறவங்க நெருக்கமானவங்கள்ட்ட மட்டும் இருக்குது. ஆனால் பெண்கள் ஜென்ரலாக என்ன செஞ்சுருவாங்க, அந்த தன்னை விட என்றதில் ஒரு போட்டி ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், தனக்கு இதாக இருந்தும் கூட அவங்களோட சில குண இயல்புகளை சொல்லுவாங்க. ஆனால் அந்த குண இயல்புகளை விட்டுட்டு தீனை பார்க்குறாங்க. இப்போ ஒருவர் நம்மளோட கோவப்பட்டு நம்மளுக்கு ஏசிட்டாருன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்யும், இவன்லாம் சொர்க்கம் போகிறது சான்ஸ் இருக்கான்னு கேட்போம். அதான் நம்மளே வெறுத்த எவனும் சொர்க்கம் போக மாட்டான், நம்மளே விரும்பின எல்லாரும் சொர்க்கம் போவான்.
இவர் தான் அடையாளம் சொர்க்கத்துக்கு. இந்த நிலைமையில வந்துடும். கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துட்டு வைங்களேன், இந்த மனைவி சொர்க்கம் போவாரன்னு கணவன் நினைக்கிறது இவரோட சண்டை பிடிச்சதுக்காக. அந்த கணவனை மனைவி என்ன நினைக்கிற, இவரெல்லாம் எங்க சொர்க்கம் போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா இவங்க 2 பேர் சண்டையை வச்சு சொர்க்க நரகத்தை என்ன செஞ்சிடற, தீர்மானிச்சிடுற. அப்படி இருக்கக்கூடாது. ஒருவருடைய தீன் என்றது வேறு, அவருக்கு இயல்பாக அமைந்த அஹ்லாக்கும் அவருக்கு பண்பாடுகள் என்று அமைஞ்சதில் அவர் கூட குறைய போராட்டத்தில் இருக்கிறதையும் நம்ம மிக்ஸ் ஆக்கி பார்க்கக்கூடாது. அஹ்லாக்கும் தீன் தான், ஆனால் அவரை போராட்டம் படுறாருன்னா அந்த தீனுக்குள்ளே அவருடைய இயல்பை நம்ம மதிக்கிறோம், அதுக்கான ஒரு ஒத்தடம் கொடுக்கணும், அதை அனுசரித்து போகணும். பாருங்க, வலம் அற கத்துன் வலம் அற இம்ரஅத்தன் கத்து ஹைரம் ஃபித் துன்யா மின் ஸைனப். இந்த உலகத்திலேயே தீன்ல ஹைரான ஒரு பெண் அவங்களோட யாரையும் காணல. வ அத்காலில்லாஹி, அல்லாவுக்கு மிகவும் இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர்களை விட ஒரு பெண்ணை நான் காணல. வ அஸ்தக ஹதீதன், பேச்சில மிக தெளிவாக உண்மை பேசக்கூடிய ஒரு பெண் அவங்களை விட வேறு யாரையும் நான் காணல. வ அவுசல் அலிர் ரஹிம், இரத்த உறவுகளை மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான பெண்ணை அவங்களை விட நான் காணல. வ அஅதம சதகா, தர்மம் செய்கிற நேரத்தில் தர்மத்தில் மிகவும் உயர்ந்த தரத்தில் ஒரு பெண்மணியாக அவர்களை விட நான் என்ன செய்யலை, காணல. வ அஷத்த இப்திதால லினஃப்ஸிஹா ஃபில் அமலில்லதி தஸத்தகு பிஹி, அதாவது இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் அதில் அவர்கள் கடுமையாக என்ன செய்வார்கள், அமல்களில் மிக கடுமையான முறையில் என்ன செய்வார்கள், அவர்கள் இருப்பார்கள். தத்தசத்தகு பிஹி, அதாவது தான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் மிகவுமே கடுமையானவர்களாக அவர்களுடைய விஷயத்தில் அவங்க என்ன செய்வார்கள், நடந்து கொள்வார்கள். வ தகர்ரபு பிஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அதை கொண்டு என்ன செய்வாங்க, நெருங்குவாங்க. அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மிகவுமே என்ன செய்வாங்க, நெருங்குவாங்க. எவ்வளோ பண்பாடு பாருங்க. பேச்சில் உண்மை, இறையச்சத்தில் உச்சம், இரத்த உறவுகளை சேர்வதில் உச்சம், தர்மத்திலே உச்சமான இடம். அதே போல தான் ஒரு விஷயத்தை கடைபிடிப்பதில் மிகவுமே என்ன, அதாவது ஒரு கடுமையான ஒரு தன்மை. தகர்ரபு இலல்லாஹ், அதை கொண்டு அல்லாவிட தகர்ரபு பிஹி இலல்லாஹ், அல்லாவை நெருங்குவதிலே அவர்களுடைய அந்த ஆர்வம், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஒரு இதை விட ஒரு பெண்ணை வந்து அஹ்லாக்கில் எப்படி பாராட்டுறது, அப்படி பாராட்டுறாங்க. ஆயிஷா இருந்தாங்க, பாராட்டிட்டு அவங்களோட குணத்தில் உள்ள விஷயத்தை அளக்குறாங்க. பாருங்க, இப்படி நமக்கு இதெல்லாம் வந்து என்னது, நம்ம இப்போ இந்த உலகத்தில் இதை செஞ்சாங்கன்னா பெரிய உளவியலாளர்கள் மேலிடத்துல வைப்பாங்க. ஆயிஷா சொல்கிறாங்க, என்ன அவங்கள்ட்ட பிரச்சனை இருந்துச்சுண்டா, மா அதா சௌரத்தன் மின் ஹித்தத்தின் விளங்கிட்டா கானத் விஹா. சௌரத்தன் மின் ஹித்தாண்டா திடீர்னு என்ன செய்வாங்கண்டா அவங்க ஆத்திரப்படுவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, அதில் ஒரு ஒரு மூர்க்கமாக என்ன செஞ்சிருவாங்க, அதில் நடந்து கொள்வார்கள். திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும், இது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அம்சம். கானத் ஃபீஹான்றாங்க பாருங்க, அவங்களோட மிஸ்டேக்னு சொல்லலை, கானத் ஃபீஹா, அது அவங்கள்ட்ட அமைஞ்சிட்டு அப்படி எடுத்த உடனே திடீர்னு என்ன செஞ்சிடுறது, ஒரு வேகமாக ஒரு விஷயத்தை கையாண்டு உடைச்சிடுறது. அதை வந்து என்ன அதை சொல்கிறது, ஒரு 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 அவசரப்படுறது, அந்த மாதிரி ஒரு குணம் அவங்கள்ட்ட இருந்து அதில் மிச்சம் கோபமாக நடந்து கொண்டுருவாங்க. இப்படி ஒன்று அவர்கிட்ட இருந்துச்சு என்றார். அப்போது ஒரு பெண்ணிடத்தில் ரோசம் கோபம் அமைவது இயற்கை, அது கொஞ்சம் அதிகமாக அவங்கள்ட்ட என்ன செஞ்சது இருந்தது, அது வேகமாக வெளிப்படும். ஆனால் அதுலேயும் மறுபடி தீனை சொல்கிறாங்க, துஸ்ரி மின்ஹல் ஃபைஆ, ஆனால் உடனே அவங்க விரைந்து திரும்பி விடுவார்கள், விரைந்து மாறி விடுவார்கள், தௌபா செஞ்சிருவாங்க, நான் இப்படி செஞ்சிட்டேன் பிளேண்டு உணர்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தார். இதுதான் மதிப்பீடு. அஹ்லாக்கை இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கு நம்ம புரிய ஆரம்பித்தோம்டா அந்தந்த இடத்த நம்ம அந்தந்த இடத்துல வச்சிருவோம். அந்த பெண்ணை பற்றி முழுமையாக சொல்கிறாங்க ஆயிஷா சொல்லாங்க. அவங்க வந்தார்கள், ஒரு கதையை சொல்கிற டைமில் நம்ம என்ன முன்னுரை போடுவோம், ஆள் கொஞ்சம் வார டைம்லே கேஸ் தான் விளங்கிட்டா, எடுத்ததுக்கெல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறது, தொழுது நோன்பு முடிச்சு சக்காத்து கொடுத்து சதக்கா செஞ்சு குடும்பத்தை சேர்ந்து என்ன பிரயோசனம், என்ன புண்ணியம், இப்படி எடுத்ததுக்கெல்லாம் எடுத்து போட்டு நம்ம எதை ப்ளஸ்ஸாக சொல்லணுமோ அதெல்லாம் மைனஸாக சொல்லி விட்டுருவோம். அந்த நன்மைகள்லாம் அழிக்கப்பட்டதாக சொல்லுவோம். பேச்சு சரில, நாக்கு சரில, நாக்கை பற்றி வருதானே முஆதிபுன் ஜபல் சொன்ன செய்தி, நரகத்தில் போட்ட பற்றுவன், அது சரில, அதுலாம் அவ்வளோதான் அப்படி என்று இருக்கிற எல்லா நன்மையும் அட்டிச்சு ஒழிச்சிருவோம். ஆனால் குண இயல்புகள் சார்ந்த மனித இயல்புகள் சார்ந்த விஷயங்களில் அதை எப்படி அளக்கணும்ன்றதை சொல்லித்தராங்க. அதை நீங்கள் 2ஆம் தரமாக வச்சு அளங்க. முதல் தரமாக அவனோட தீனை பாருங்கள், அவனோட வணக்கத்தை பாருங்கள். அப்படின்னு பார்க்கணும். அவங்க வந்து என்ன சொன்னாங்கண்டா, இந்த அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு நீதியாக நடக்குமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். ஆயிஷாவுடைய விஷயத்திலே, அபு குஹாஃபாவுடைய மகளுடைய விஷயத்திலே நீதியாக நடக்கணும் என்று விரும்பிக் கொள்றாங்க. இப்போ அந்த கோபத்தின் காரணமாக சும்மா வகஅத் பி, என்னை விமர்சிக்க ஆரம்பித்தா,
ஃபஸ்ததாலத் அலைய, நிறைய பேசினான். வசனங்களை நிறைய என்ன செஞ்சா விட்டா, அதான் அது வசனங்களை நிறைய விட்டான். நான் ரசூல்லாங்க பாய்ஷாடுறாங்க, அவங்களோட நிதானத்தை சொல்கிறாங்க. நான் ரசூல்லாங்கட பார்வையை ஊரத்தையே பார்த்துக்க நிற்கிறேன், கண்ணையே பார்த்துருக்கேன். ஆயிஷா பதில் சொல்லலை. இது ஆயிஷாலவங்க சின்ன வயசு, ஆனால் அந்த ரோசத்தில் அவங்களோட நிதானம். இதுதான் ஜைனப் அவங்கள்ட்ட என்ன செய்யலை, இருக்கலை, நிதானமாகிக்கிறாங்க. ரசூல்லாங்கட பார்வையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதற்காக பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, ரசூல்லாங்க இந்த இடத்துல பதில் சொல்கிறது பொருத்தம் இல்லை. ஏன்னா அவங்களோட மனைவி ஹல் யதன் லி ஃபீஹா, எனக்கு அனுமதி கிடைக்குமா பேசுறதுக்கு, இந்த இடத்துல நான் பதில் சொல்லணும், அந்த அனுமதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்பா ஜைனபுல்லாங்க பேசிக்கண்டே போகிறாங்க. பதிலுக்கு மேலே போகக்குள்ள ஆயிஷாரில் அவங்களுக்கு அந்த ஒரு அமைதி வைக்கிறாங்க. ஆயிஷாரங்க ஏதாவது கோபம் காட்டணும்னா அதை ரசூல்லாங்கிட்ட காட்டுவாங்க. ஏன்னா அவனோட கணவர் உரிமை இருக்கு, அந்த மனைவிட்ட காட்டுறதுக்கான உரிமை இல்லை. ஆனால் நேராக பேசுகிறாங்க, ரசூல்லாங்க வைக்கிறாங்க, ரசூலோட கண்ணியத்தை பாதுகாக்கவும் கூடும். அதனால் அமைதியாக வைக்கிறாங்க. சொல்கிறாங்க, ரசூல்லாங்க நான் இப்போ பேசினா கோவப்பட மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்கன்னு விளங்குற டைம் எனக்கு வந்துட்டு. ஏன்னா அவங்க கூடிட்டாங்க. அப்போ ரசூல்லாங்க இப்போ எப்படி வருதுன்னா, லா யக்ரஹ் அன் அன்தசிர், நான் வெற்றி பெறுவதை, நான் பதிலுக்கு பதில் சொல்கிறத ஒன்றும் இப்போ நினைக்க மாட்டாங்கன்ற லெவலுக்கு அது வந்த நேரத்தில் நான் என்னது திருப்பி பதில் என்ன செஞ்சேன், சொல்ல ஆரம்பித்தேன். அதை தூய்மையாக சொல்லலை. எப்படி சொல்கிறாங்கடா, ஃபலம்மா வகாத்து பிஹா, அவ சொன்னதுக்கு நான் பதில் சொன்ன பொழுது, அதாவது அவர்களுக்கு நான் அவங்க வாதங்களுக்கு பதில் சொன்ன பொழுது, அவங்களுடைய விமர்சனங்களுக்கு பதில் சொன்ன பொழுது சொல்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தை இவங்களும் சொல்கிறாங்க, என்ன விமர்சித்தாங்க, நானும் என்ன செஞ்சேன், விமர்சித்தேன். அந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன், விமர்சித்தேன் அப்படி என்று சொல்லி அவங்களுக்கு பதில் சொன்னேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள் என்று வரும். வேறொன்றும் செய்யலை ரசூலாங்களே. இதுக்கு ரசூலாங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருந்துக்கன்னு வழங்கி வச்சுக்க. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருந்திருக்கணும். இந்த இடத்துல அந்த எல்லாத்தையும் புரிஞ்சு ஹேண்டில் பண்ணுற எவ்வளோ ஆற்றல் என்ன செய்யணும், இருந்திருக்கணும் என்பதை பாருங்கள். ரசூலாங்கள நீதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியால் அதலுன் நாஸ், உச்சகட்டத்தில் உள்ளவங்க. ஆயிஷா அவங்களுக்கு குணத்தில் எவ்வளோ பெரிய ஒரு நிதானம் இருந்திருக்கணும், அதே நேரம் பொறுமையாக்கிறதுக்கு. அதுவும் இந்த பொறுமை 40-50 வயசில் வரலாம், அவங்களுக்கு 15-16 வயசு தான் இருக்குமென்னுவீங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த நிதானம் இருக்குது. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளோ என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் ஜைனப் ரலியல்லாஹு அவங்களை அடுத்த மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் ஆயிஷா அவங்க என்ன செய்கிறாங்க, குண இயல்புகள் எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். அவங்கள்ட்ட இருந்த அந்த ரோசம் எல்லை மீறுறது தான் அவங்களோட பிரச்சனையாக இருந்தது. அதன் காரணமாக அவங்க நிறைய என்ன செஞ்சிருவாங்க, பேசிடுவாங்க. ஆனால் உடனே என்ன செஞ்சிருவாங்க, திரும்பிடுவாங்க அப்படி என்று சொல்லி என்ன பார்க்குறோம். இன்னொரு இடத்துல எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா அவங்களுக்கு அவதூறு சொல்லிடுவாங்க. ஹம்னாட சகோதரி தான் ஜைனப். ஜைனபில் சொல்லுவாங்க, அவங்களுடைய பேணுதல் அவங்கள தடுத்துட்டுன்றாங்க. போட்டி இருந்துச்சு, என்ன விமர்சிக்கணும் இருந்துச்சு, ஆனால் அவங்களுடைய தீனும் பேணுதலும் அப்படி பேசுவதை விட்டு அவர்களை என்ன செய்தது, தடுத்தது அப்படின்னு சொல்லி ஆயிஷார்லாங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. எனவே சுப்ஹானல்லாஹ், இது ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசம். நம்ம இந்த மாதிரி இடங்களில் அஹ்லாக்குகளை நம்ம சரியாக அளப்பது என்பது மிக முக்கியமான ஒரு இடம். எனவே நான் பேசினத்துடைய சுருக்கம் ஒரு 5-6 பகுதிகளை நான் சொல்கிறேன். ஒன்று, மனித இயல்புகள். அல்லாஹு தாலா மனித இயல்புகள் என்ற சில பண்பாடுகளை வச்சுக்கிறான், சில இயல்பான பண்பாடுகளை வச்சுக்கிறான். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேணும்னா வித்தியாசப்படலாமே தவிர அது எல்லாருக்கும் இருக்கும். சிலருக்கு அந்த இயல்புகளை கூடவும் சிலருக்கு அந்த இயல்புகளை குறவும் வச்சிருப்பான். இது ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம் என்னென்னா, பண்பாடு சார்ந்தவைகள் என்பது இந்த குணாதிசயங்கள் என்றதை தாண்டி உண்மை, நேர்மை, பொய், அதே போல் கோபம், ரோசம், இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய பகுதிகள் பண்பாடு சார்ந்தவைகள். இந்த பண்பாடு சார்ந்தவைகள் அதனுடைய நீட்சி தான், இயல்புடைய நீட்சி தான். ஆனால் ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா நல்ல இதுகளை கூட கொடுத்துருப்பான், கெட்ட இதுகளில் ஒரு சில விஷயங்களை கூட கொடுத்துருப்பான். அது அந்த அசிலே அது கெட்டதாக இருக்காது, ஆனால் அது வெளிப்படுகின்ற இடங்களில் அது கெட்டதுன்னு முடிவு வர வேண்டி வரும். இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருப்பான். இந்த மாதிரியான பண்புகள் தீன் தான், எல்லாமே அஹ்லாக்கும் தீன் தான், இபாதத்துகளும் தீன் தான். ஆனால் சில இடங்களில் அந்த அஹ்லாக் தவறாக கையாளப்படுகின்ற பொழுது, அல்லது ஒரு நல்ல அஹ்லாக் மிகைப்படுத்தப்பட்டு அடுத்த பகுதி மைனஸாக்கப்படுகின்ற பொழுது இவைகளை நாம் எப்படி அனுசரிக்கணும் என்கின்றது தான் நம்ம பார்த்த முதல் அம்சம். அப்போ அதில் ரெண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், இப்படி அனுசரிக்கிறது எதற்கெல்லாம் நல்லது என்றா, எங்களை நாம் அளந்து கொள்ள. எங்கள்கிட்ட ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது, இந்த ப்ளஸ்ஸை இந்த இடத்துல உபயோகிக்கிறது மைனஸ். நம்ம கருணை என்று சொன்ன மாதிரி அது எல்லை மீறி ஒரு இடத்துல உபயோகிக்கிறது மைனஸ். இன்னொன்று என்னன்னு சொன்னால், அந்த மாதிரி எம்மை அளந்து கொள்ள சந்தர்ப்பத்தில் அறிவால் புரிவது போல
ஒரு குணத்தால் சில விஷயத்தை நியாயம் என்ன செஞ்சுருவோம், நினைச்சிருவோம். ஆனால் அது நியாயம் இல்லாததாக என்ன செய்யும், இருக்கும். இதை அளந்து கொள்ள அது பிரயோஜனமாக என்ன செய்யும், இருக்கும். என்னோடு சேர்ந்த உறவு, அது சகோதர உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி என்ற உறவாக இருக்கலாம். இந்த உறவிட்ட இந்த மைனஸ் ஒன்று இருக்குது, அது ஏண்ட ப்ளஸின் காரணமாக அது சரியாக போயிடும். அல்லது என்கிட்ட இந்த ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது, அவர்களுடைய ப்ளஸின் காரணமாக இது பேலன்ஸாக என்ன செஞ்சிடும், போயிடும் என்பதை அளப்பதற்கு இது பிரயோஜனமாக அமையும். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அடுத்தவர்களோட டீல் பண்ணுற சந்தர்ப்பத்தில் அடுத்தவர்களுடைய குணாதிசயங்களை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்பதற்கு இந்த ஒரு அடிப்படை அறிவு மிகவும் பிரயோஜனமாக அமையும். இந்த ஒரு அடிப்படை அறிவு, அதாவது இப்போ நம்ம ஆயிஷாராங்கிற செய்தியை சொன்ன மாதிரி, அவங்கள அதை நம்ம அந்த குண இயல்பு இருந்தால் நம்ம அதை எப்படி அளந்து கொள்ளணும், நம்ம எப்படி அதை நிதானமாக நடந்து கொள்ளணும், எங்களோட மைண்டை எப்படி நம்ம ப்ரோடாக என்ன செய்யணும், வைத்து கொள்ளணும் என்பதற்கு இது ஒரு பொறுமை எங்களுக்கு என்ன செய்யும் வளர்ந்து இயல்பின் காரணமாக பேசுகிறாங்க, மொத்தமாக அறிவின் காரணமாக பேசலை. அந்த இயல்பு புறவை என்ன செய்யும், மாறிடும் அப்படின்ட்டு. நான்காவது, அடுத்தவர்கள்ட்ட நம் ஒருவரை அடையாளப்படுத்துகிற நேரத்தில் அதுக்கான அவசியம் வந்தால் வெறும் அவர்கள் இயல்பாக அமைக்கப்பட்ட அந்த குணாதிசயங்களை ஒரு குற்றமாக என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அல்லாஹு தாலா கொடுத்தது, அவங்களோட தீன் அதை வச்சு என்ன செய்து, அவரை திரும்ப வைக்குதா, அவரை தௌபா செய்ய வைக்குதா, அவரை கட்டுப்படுத்துதா, அவரை ஒரு இடத்துல எல்லை மீறினால் ஒரு இடத்துல கொண்டு போய் அதை வச்சு தான் என்ன செய்யணும், மதிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நாங்களும் அப்படி ஒரு மைனஸான குணமும் அப்படி ஒரு பிளஸான குணமும் எங்கள்கிட்ட இருக்கும், எங்களுக்கு என்ன செய்யாது, விளங்காது. குணங்கள், கெட்ட குணங்கள் என்பது வாய்நாத்த மாதிரி. அப்படின்னா என்ன, நமக்கு விளங்காது, அடுத்தவன் சொல்லவும் மாட்டான். வாய்நாத்த அடிச்சு நம்ம யார்ட்டையா சொல்லுவோமா, உங்களோட வாய்நாத்த அடிக்க, அதுதான் எங்களுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய என்ன கஷ்டமான ஒரு விஷயமாய்க்கும் சொல்கிறது. அது மாதிரி ஒரு கெட்ட குணம் தான் அது. அப்படியா இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை அளக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்னா மிகவும் கவனமாக என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அவரோட தீனை தாழ்த்தி அவருடைய இயல்புகளை கொஞ்சம் என்ன, அவர் மோசமானவர், கெட்டவர், அந்த மாதிரி நடக்கிறாரு, தொழுது என்ன பிரயோசனம் அப்படி இருக்க விட, தொழுறார், நோன்பு வைக்கிறார், மிச்சம் தர்மசாலி ஆகிறார், நல்ல பண்பாடு, இந்த ஒரு பண்பொன்று இருக்குது, இயல்பாக அவருக்கு அமைஞ்சிட்டு, கானத் ஃபீஹான்னு சொல்கிறாங்களே, இயல்பாக அமைஞ்சிட்டு அதை நம்ம என்ன செய்யணும், பொறுத்து கொண்டு போயிடணும். ஏதோ அவரோட தீன அவரை தடுக்குது, பேணுதல், இந்த மாதிரி என்ன செய்யணும், அதை பேசி நம்ம பழக வேண்டும். ஐந்தாவது, நம்ம இந்த இரட்டை பண்புகள்ன்ற மாதிரி நான் சில விஷயங்களை சொன்னேன். இவைகள் ஒன்றை ஒன்று எப்படி பூர்ணப்படுத்துகிறது, எப்படி ஒன்றை ஒன்றை இது பேலன்ஸ் பண்ணுது என்றதை தெரிஞ்சு நல்ல பண்புகளை எங்களுக்குள்ள வளர்த்து கொள்வதற்கான முயற்சிகளை நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். அந்த வளர்த்து கொள்வதற்கான முயற்சியில் ஒரு அங்கம்தான் நான் என்ன எந்தெந்த விஷயங்களில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். நான் ரெண்டாவது சொன்ன மாதிரி அந்த சம்மந்தப்பட்டதிலிருந்து நான் விலகிறணும். இது நமக்கு சரி வராது, இது நம்ம கருணை பண்பு அதிகமாக இருக்கிறோம், தலைமைத்துவத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படி என்று இந்த மாதிரியான சில விஷயங்களை எடுத்து எங்களோட பண்புகளை நம்ம வளர்த்ததுக்கு காரணம். சில நல்ல மனிதராகிப்பார், கெட்ட பேர் எடுத்திருப்பார், அவர் ஈக்கிற இடப்பில் எடுத்த பொசிஷன் பிள்ளையாக இருக்கும், அவசரமாக விளையிட்டார்னா பண்பாடுகள் அவர் என்ன செஞ்சிடும், கவர் பண்ணிடும். மனைவி நல்ல மனைவியாக இருப்பார், கெட்ட பேர் எடுத்திருப்பார், என்னடான்னு பார்த்தா அவள் அதிகமாக ரோசப்படுறதுனால இவர் கெட்டவன் முடிவு எடுத்திருப்பார். விளங்கிட்டா, டக்குன்னு அவசரமாக நம்ம அவளை சரியாக அளந்து கொண்டோம்னா அவள் கெட்ட பெண்மணியாக அல்ல. இந்த இயல்பு அவங்கள என்ன செஞ்சது, மிகைத்து போகுது என்றதை என்ன செய்யணும், அதை புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பாக அமையும். எனவே அஹ்லாக் என்ற பகுதி மிகவும் விரிந்த ஒரு நல்ல சிறப்பான ஒரு பகுதி. இதை நம்ம அதாவது மிக சிறப்பாக நம்மளை அமைத்துக் கொள்வதற்கு பெண்களும் குணாதிசயங்களும் இந்த தலைப்பு மிகவும் சிறப்பாக என்ன செய்யும், அதாவது நம்மளை அணுகி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது போல இன்னும் சில அதாவது இந்த குணாதிசயங்கள் சம்பந்தமாக நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் செய்திகள் நிறைய உண்டு. இன்ஷா அல்லாஹ் அது அவ்வப்போது நம்ம சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்தில் எங்களை பண்படுத்தி கொள்ள, எங்களை திருத்திக் கொள்ள அவைகளை நாம் கேட்டு இன்ஷா அல்லாஹ் அதாவது மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அதை ஒரு வழிகோலாக ஆக்குவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.